பண்ணோம். ஸோ இந்த கேட்டகரி ஆஃப் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியராக நீங்கள் என்விரான்மெண்ட் ஏடபிள்யூஎஸ்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த பிளாட்ஃபார்மை மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரெகுலர் டூல்ஸ் இது. ஸோ சிஸ்டம்ஸ் மேனேஜர் வந்து மேண்டேட்ரியாக உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கணும். எஸ்பெஷலி பேட்ச் மேனேஜ்மெண்ட் அண்ட் செஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறதால யூ ஷுட் பி ஃபெமிலியர் வித் தட். தென் நேற்று நம்ம ஏடபிள்யூஎஸ் கமாண்ட் லைனில் எப்படி ஏடபிள்யூஎஸ் என்விரான்மெண்ட்டில் ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணுறது, டிலீட் பண்ணுறது, தென் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். தென் ஃபைனலாக செஷன் முடியும் போது கிளவுட் ஷெல் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம மேனேஜ்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ் ரிலேட்டடாக தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து வி வில் ட்ரை அண்ட் கவர் கிளவுட் ட்ரெயில் பார்ப்போம். எப்படி நேற்று கூட சில லாக்ஸ்லாம் செக் பண்ணோம். கிளவுட் ட்ரெயிலில் வந்து எந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ்லாம் வந்து அங்கே அக்குமுலேட் ஆகுது, ஸ்டோர் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து ஒரு சில ஏபிஐ கால்ஸ், ஒரு சில ஈவெண்ட்ஸ் அண்ட் கால்ஸ் மட்டும்தான் அங்கே வந்து உங்களுக்கு லாக் ஆகும். ஸோ மற்ற ஈவெண்ட்ஸை வந்து எப்படி நம்ம கேப்சர் பண்ணுறது அப்படின்றத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கிளவுட் ட்ரையல் முடிச்சுட்டு இப்போ சம்டைம்ஸ் வந்து சில ஸ்பெசிஃபிக் ஏபிஐ கால் நடக்குது, இல்லை ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆப்ரேஷன்ஸ் டீமாக இருக்கும்போது நம்ம ஐபால் மானிட்டரிங்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, நம்ம ஸ்க்ரீனை வந்து பார்த்துட்டே எல்லாம் இருக்க முடியாது. ஸோ இன்ஸ்டெட் நம்மளுடைய மொபைலுக்கோ இல்லை இமெயில் ஐடிக்கோ இல்லை நம்ம யூஸ் பண்ணுற டிக்கெட்டிங் சிஸ்டம்க்கு எப்படி நம்ம நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக ப்ரிடாமினண்ட்டாக வந்து நம்ம ஏடபிள்யூஎஸ் உடைய நேட்டிவ் சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் யூஸ் பண்ணி தான் நோட்டிஃபிகேஷன் அனுப்புவோம். ஸோ அதை பற்றியும் பார்ப்போம். தென் பிரேக்குக்கு அப்புறம் மேபி வி வில் ட்ரை அண்ட் கவர் கிளவுட் வாட்ச். கிளவுட் வாட்ச்ன்றது மானிட்டரிங் டூல், கிளவுட் ட்ரெயில்ன்றது லாகிங் டூல், எஸ்என்எஸ் அப்படின்றது நோட்டிஃபிகேஷன் டூல். ஸோ இது மூணு பற்றி தான் நம்ம மானிட்டரிங், லாகிங் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் கிளவுட் ட்ரெயில். ஸோ கிளவுட் ட்ரெயில் அந்த நேம்லேயே வந்து யூ காட் a clear indication. ஸோ ட்ரெயில்னா என்ன? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா someone has டன் சம்திங், அந்த பர்டிகுலர் பாத்தை வந்து நம்ம ட்ரெயில வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ ட்ரெயில்ன்றது டிக்ஷனரி மீனிங்ல போனீங்க அப்படின்னா எந்த பாத் வழியா போனாங்க, இல்லை எப்படி இந்த ஆக்டிவிட்டி நடந்தது, இல்லை எப்படி இந்த இன்சிடென்ட் நடந்தது, எப்படி இந்த ஈவெண்ட் நடந்தது அப்படின்றத ட்ரெயில கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரெயில்னு சொல்லுவாங்க, இந்த நடந்து போன பாதை யார் அந்த வழி. ஸோ இப்போ இந்த கிளவுட் ட்ரெயில் மூலயமா நம்ம இப்போ ஒரு ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியரா இருக்கீங்க, இல்லை ஒரு ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட் டீம்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்ல இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் எப்படி நடந்துருச்சு, இல்லை எப்படி வந்து இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் வந்து இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸை வந்து இம்பாக்ட் பண்ணுச்சு அப்படின்றத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியான டூல். ஸோ கிளவுட் ட்ரெயில் அப்படின்றது வந்து இட் இஸ் மோர் ஆஃப் அ லாகிங் டூல்னு சொல்லலாம், இல்லை இட் இஸ் மோர் ஆஃப் அ ட்ராக்கிங் டூல் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ட்ராக்கிங் ஆர் ட்ரபிள் ஷூட்டிங்க்கு வந்து அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூலாக நம்ம பார்க்குறோம். ஸோ கிளவுட் ட்ரெயில்ன்றது பிரைமரியா இதுல வந்து லாக்ஸ் எல்லாம் வந்து அக்குமுலேட் ஆகுது. லாக் அப்படின்னும் போது என்ன மாதிரியான லாக் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் இதுல வந்து கேப்சர் ஆகுது அப்படின்றத we will get to understand. அண்ட் தென் இதை எந்த சர்வீஸ் கூடலாம் இன்டெகிரேட் பண்ண முடியும், இதோடைய அட்வான்டேஜஸ் அண்ட் யூஸ் கேசஸ் என்னன்றதை பார்ப்போம். கிளவுட் ட்ரெயிலில் என்னென்ன டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்கு, எந்தெந்த ஈவெண்ட்ஸ் பை டிஃபால்ட்டாக எனேபிள் ஆகும், எது வந்து நம்ம வேணுன்ற மாதிரி எனேபிள் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். தென் ப்ராக்டிக்கலாக எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, என்ன மாதிரியான ப்ரைசிங் காம்பனன்ட்ஸ்லாம் இதில் இன்வால்வ் அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் தெரிஞ்சுப்போம். ஸோ கிளவுட் ட்ரெயில்ன்றது மோஸ்டா வந்து இன்வெஸ்டிகேஷன், ஆடிட்டிங், ட்ரபிள் ஷூட்டிங் கம்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூலா பார்க்குறோம் நம்ம கிளவுட் ட்ரெயில. ஸோ இட்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆர் ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட் ஆர் ரூட் காஸ் அனாலிசிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஆர்சிஐக்கு டாக்குமெண்ட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டூல். ஸோ கிளவுட் ட்ரெயில பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இங்க ட்ராக் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ட்ராக்கிங் டூல் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ட்ராக்கிங் அப்படின்னும் போது இட் ட்ராக்ஸ் எவ்ரி ஆக்ஷன் தட் occurs or that is targeted on AWS platform as a result of any API call. So API call என்றது it can happen via GUI, it can happen via command line, it can happen via third party SDK. So எப்படி வேணா வரலாம். API call என்றது வந்து it can be through any medium. So cloud trail வந்து கவர்னன்ஸ், கம்ப்ளைன்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் ஆடிட்டிங் ரெக்யர்மெண்ட்டுக்கு ரொம்பவே முக்கியமான டூல். ஸோ திஸ் இஸ் வெரி எசென்ஷியல்
tool for management. மேனேஜ்மெண்ட்னா ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் பிரைமரியா சொல்றோம். ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட், ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட், இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு, தென் என்னென்ன நடக்குது அப்படின்ற கவர்னன்ஸ் ஆக்டிவிட்டி. இப்போ ஏதாவது ஆடிட்டிங் நம்ம ரிப்போர்ட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட்லாம், இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட்லாம் இங்கேருந்து தான் நம்ம ரிப்போர்ட் எடுத்து நம்ம கொடுப்போம். ஸோ ஆப்ரேஷனல் ஆடிட்டிங் ரிப்போர்ட் வேணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து இட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் டூல். இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜென்ரலாக நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் பெரிய லார்ஜ் என்டர்பிரைஸ் போகணும் அப்படின்னா மல்டிபிள் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் 1, அக்கௌண்ட் 2 அப்படின்ற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷனுக்கு இல்லை நிறைய டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்ஸ் நிறைய கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ மோஸ்ட்டாக வந்து நம்ம என்விரான்மெண்ட் வைஸ், அப்ளிகேஷன் வைஸ், இல்லை பிஸ்னஸ் யூனிட் வைஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ இந்த லாகெல்லாம் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொண்டு வந்து அதே அக்கௌண்ட்ல வந்து ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. அப்படி ஸ்டோர் பண்ணாங்க அப்படின்னா தென் வீடை லாக் பண்ணி அது கீயை வந்து வீட்டுக்குள்ளே வச்ச மாதிரி ஆயிடும். ஸோ யூ கேனாட் டூ எனி திங், இட் இஸ் ஆஃப் நோ யூஸ் ஆக்சுவலா. ஸோ அப்போ வந்து வாட் வி ஹேவ் டு டூ ஜென்ரலி இஸ் லைக் தனியா வந்து ஒரு செக்யூரிட்டி அக்கௌண்ட் ஆர் லாகிங் அக்கௌண்ட்னு தனியா கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லாகிங் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக கிளவுட் செக்யூரிட்டி டீம் ஆர் யாரெல்லாம் வந்து ஆடிட்டிங்கில் இன்வால்வ் ஆவாங்க, இல்லை ட்ரபிள் ஷூட்டிங் அண்ட் இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான லெவலில் வந்து ஆக்சஸ் கொடுப்பாங்க. இப்போ ஆப்ரேஷன்ஸ் டீமுக்கு இதில் வெறும் ரீட் ஒன்லி ஆக்சஸ் தான் கொடுப்பாங்க. கிளவுட் செக்யூரிட்டி டீமுக்கு வந்து அட்மின் ஆக்சஸ் இருக்கும் இந்த பர்டிகுலர் லாகிங் அக்கௌண்ட். ஸோ அப்போ மல்டிபிள் அக்கௌண்ட்லேருந்து வரக்கூடிய லாக்ஸ், ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டாக வந்து ஒரு லாகிங் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து யூ கேன் யூஸ் கிளவுட் வாட்சோடைய லாக் குரூப்ஸில் வந்து நீங்கள் அந்த லாக்ஸை ஸ்டோர் பண்ணலாம். இல்லாட்டி வந்து S3 உடைய பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி அதை ஃபர்தர் அனாலிசிஸ்க்கு வந்து யூசிங் ETL ஜாப்ஸ், உங்களுடைய ஃபேவரட்டான எக்ஸ்ட்ராக்டிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் லோடிங் டூலில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் அதுலேருந்து நீங்கள் ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். S3 பக்கெட் வந்ததுக்கப்புறம் நிறைய டூல்ஸ் இருக்குது. AWSலேயே நேட்டிவாக வந்து க்ளூ, அத்தனா அந்த மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணலாம். அதுக்கப்புறம் அது விஷுவலைசேஷன் பண்ணுறதுக்கு வந்து AWSலேயே நேட்டிவாக குவிக் சைட் அந்த மாதிரி டூல்ஸ்லாம் இருக்குது. இல்லை நீங்கள் தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் யூஸ் பண்ணணும், ஸ்ப்ளங்க் யூஸ் பண்ணணும், இல்லை தேர்ட் பார்ட்டி கிராஃபானா ஆர் விஷுவலைசேஷன் டூல்ஸ் லைக் பவர் BI ஆர் டேப்லூ, இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் யூஸ் பண்ணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக வந்து S3 பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணிட்டு இந்த எக்ஸ்ட்ராக்ட், டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தேவைப்படாது. நிறைய லாக்ஸ் வரும், நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இதில் அக்குமுலேட் ஆகும். பட் நமக்கு தேவையான விஷயத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து டூல்ஸ் லைக் AWSல நேட்டிவா AWS க்ளூ இருக்கு, AWS கிராலர் இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுன்றதை மட்டும் போயிட்டு அந்த பர்டிகுலர் கம்ப்ளீட் லாக் ஃபைல்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரும். தென் அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து டூல்ஸ் லைக் அத்தனா ஏதாவது யூஸ் பண்ணலாம். தென் அதை லோட் பண்ணி அதை விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு அமேசான்லேயே வந்து குவிக் சைட்னு ஒரு டூல் இருக்கு. இது டேஷ்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது, விஷுவலைசேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டூல். இந்த விஷுவலைசேஷனுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு, லைக் கிராஃபானா இருக்கு, தென் பவர் BI, டேப்லூ, இந்த மாதிரியான ஆல்டர்னேட் டூல்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், லாக்ஸை கொண்டு போயிட்டு ஒரு இதில் ஸ்டோர் பண்ணிட்டு இதை வந்து நம்ம ஜென்ரல் ஆடிட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். இல்லை இந்த பர்டிகுலர் லாகிங் அக்கௌண்ட்டை வந்து ஒரு SIEM, செக்யூரிட்டி இன்சிடென்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஃபைன் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த அக்கௌண்ட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக ஒரு என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷன் போனீங்க அப்படின்னா அந்த லாக்ஸ்லாம் அதே சேம் அக்கௌண்ட்ல ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டெட் தே வில் கிரியேட் அ செப்பரேட் AWS அக்கௌண்ட். அந்த AWS அக்கௌண்ட்ல தான் போயிட்டு லாக்ஸ் எல்லாம் அக்குமுலேட் பண்ற மாதிரி உங்களுக்கு செட்டப் இருக்கும். கான்ஃபிகரேஷன் ஆர்கிடெக்சர் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ லாகிங் டூல், கிளவுட் ட்ரைல் அப்படின்னாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வர வேண்டியது இட் இஸ் அ லாகிங் டூல். நமக்கு தேவையான லாக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இங்க ஒரு இடத்துல வந்து சென்ட்ரலைஸ்டா கேப்சர் ஆகுது. ஸோ கிளவுட் ட்ரைல் வந்து ஜென்ரலா அந்த ஈவெண்ட்டை வந்து டெலிவர் பண்றதுக்கு வந்து it generally delivers the event within 15 minutes of the API call. So உடனே இன்ஸ்டன்டா இருக்காது, பட் it will take, there will be some delay. 15 minutes வரைக்கும் ஆகலாம், ஓகே, பட் it can happen the same minute or few minutesலயே வந்து உங்களுக்கு அந்த ட்ராக்கிங், அந்த லாக்ஸ் எல்லாமே வந்து அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்கும். பட் டைம் ஸ்டாம்ப்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து லாக் அதில் வந்து ஷோ ஆகிறதுக்கு வேணா டைம் ஆகலாம், பட் எப்போ நடந்தது, எப்போ சேஞ்ச் ஆச்சு, யாரு பண்ணாங்க, எங்க இருந்து பண்ணாங்க, அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு டைம் ஸ்டாம்ப்ல இருந்து எல்லாமே கரெக்டா இருக்கும். ஸோ அப்போ அந்த லாக்ல வந்து எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் கேப்சர் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இட் வில் கேப்சர் who did this activity, what was the activity he did, and then when was the activity done, எந்த டைமுக்கு, எங்க இருந்து பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே அதுல கேப்சர் ஆகும். ஸோ நம்ம ஸ்டேட்மெண்டா சொல்லணும் அப்படின்னா, who did the API call at what time and when
ஃப்ரம் வேர், எங்க இருந்து பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இது எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்ல வந்து உங்களுக்கு கேப்சர் ஆகும். ஸோ நேற்று கூட நான் அந்த கிளவுட் ட்ரெயில் லாகின் பண்ணி காமிக்கும் போது யூ மைட் ஹவ் சீன் இட். அதில் வந்து எல்லா விஷயங்களும் பை டிஃபால்ட்டாக இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு டூல். ஸோ டிஃபால்ட்டாக வந்து உங்களுடைய டேஷ்போர்டில் நமக்கு இந்த இடத்துல ஈவெண்ட் நேம் எல்லாமே இங்கே காமிக்கிறாங்க. ஸோ நேற்று இதில் தான் நம்ம பார்த்தோம். ஸோ என்ன ஈவெண்ட், எந்த டைமுக்கு நடந்தது, யார் இனிஷியேட் பண்ணாங்க, எங்கேருந்து நடந்தது, என்ன ரிசோர்ஸ் வந்து இம்பேக்ட் ஆச்சு அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயில்டாக ஒரு சில ஆக்டிவிட்டி பண்ணிட்டு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ லெட் மீ ஜஸ்ட், ஸோ இதெல்லாம் எஸ்எஸ்எம்ல நம்ம ட்ரிகர் பண்ணியிருக்க விஷயங்கள்லாம் பேக் எண்ட்ல நடந்துட்டு இருக்கு. மேபி லெட் மீ கோ அண்ட் செக் த ப்ரீவியஸ் லாக். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ என்ன ஆக்டிவிட்டி, எந்த சோர்ஸ்லேருந்து இந்த ஆக்டிவிட்டி நடந்தது, யார் பண்ணாங்க, எந்த சிஸ்டம்லேருந்து பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாகவே உங்களுக்கு எண்ட் டு எண்ட் கேப்சர் ஆகும். டைம்லேருந்து, யூசர்லேருந்து, ஈவெண்ட்லேருந்து இட் வில் கேப்சர் எவ்ரி திங். ஹூ டிட் இட், வாட் டைம் திஸ் வாஸ் டன், ஃப்ரம் வென் அண்ட் வேர் இந்த ஆக்டிவிட்டி வந்து நடந்தது அப்படின்றத இட் வில் ட்ராக். இட் ட்ராக்ஸ் எவ்ரி திங். ஓகே, ஸோ இதை நம்ம செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸ் ட்ரபிள் ஷூட்டிங்க்கும் யூஸ் பண்ணலாம், ரெகுலர் ஆப்ரேஷன்ஸ் ட்ரபிள் ஷூட்டிங்க்கும் இந்த பர்டிகுலர் டூல் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ எல்லா யூசர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இந்த ட்ரெயிலில் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகுது. ஸோ ஆல் யூசர் அண்ட் ஏபிஐ கால் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் ஆர் tracked here by default. இது நம்ம எதுவும் எனேபிள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பை டிஃபால்ட்டாக இதை எனேபிள் ஆகும். பட் என்ன மாதிரியான ஈவெண்ட் பை டிஃபால்ட்டாக எனேபிள் ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதில் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கேப்சர் ஆகுதுன்னு சொன்னேன். பட் இது என்ன ஃபார்மேட்டில் கேப்சர் ஆகுது, அதில் என்னென்ன விஷயங்கள் கேப்சர் ஆகுது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நேம் ஆஃப் த ஏபிஐ கால், என்ன நடந்தது, ஒரு பர்டிகுலர் கம்ப்ளைண்ட்ஸ் ஐட்டம் ஆர் ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் வந்து அப்டேட் ஆச்சா, இல்லை வந்து ஒரு, ஸோ நேம் ஆஃப் த ஏபிஐ கால்ன்றது அந்த ஈவெண்ட். நமக்கு வந்து ஒரு இன்வென்ட்ரி வந்து இங்கே கிரியேட் ஆயிருக்கு, இல்லை வந்து நேற்று வந்து ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறது, இல்லை வந்து ஒரு S3 பக்கெட்டில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அப்லோட் பண்ணோம், இல்லை ஒரு புது லாக் ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நேம் ஆஃப் த ஏபிஐ இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இட் வில் ஹேவ் த ஏபிஐ. ஸோ என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி நடந்தது, இது வந்து உங்களுக்கு கமாண்ட் லைன் வழியாக நடந்ததா, இல்லை கன்சோல் வழியாக நடந்ததா அப்படின்றதும் உங்களுக்கு அதில் இருக்கும். தென் வந்து ஐடென்டி ஆஃப் த காலர். ஓகே, இது வந்து நம்ம ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட் வழியாக நடக்குதா, இல்லை வந்து ஒரு யூசர் அக்கௌண்ட்டே வந்து டைரெக்டாக வந்து இனிஷியேட் பண்ணுறாங்களா கிரியேட் பண்ணுறதுக்கு. தென் நேற்றுலாம் நம்ம பார்த்தோம் அதில் ஆண்டோ அண்ட் ஸ்டான் அந்த மாதிரிலாம் யூசர் நேம் அதெல்லாம் உங்களுக்கு அங்கே லிஸ்ட் டவுன் ஆச்சு. தென் டைம், எப்போ வந்து இந்த ஆக்டிவிட்டி வாஸ் பெர்ஃபார்ம்ட். தென் ரெக்வஸ்ட், வாட் வாஸ் த ரெக்வஸ்ட் அண்ட் வாட் வாஸ் த ரெஸ்பான்ஸ். இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுதா, இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாக முடியலையா. ஸோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மினிமம் 5 கேட்டகரி வந்து அதில் உங்களுக்கு ட்ராக் ஆகுது. ஸோ இந்த 5 இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடிட்டிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நேம் ஆஃப் த ஏபிஐ, ஐடென்டி ஆஃப் த காலர், டைம், ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ ஈவெண்ட்டோடைய கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸ் கேட்டகரி இருக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட், டேட்டா ஈவெண்ட் அண்ட் தென் இன்சைட் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ஒன் பை ஒன் பார்க்கறதுக்கு முன்னாடி சில பேசிக் விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த 3 ஈவெண்ட்ஸ் பற்றி தான் நம்ம இப்போ டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட்னா என்ன, டேட்டா ஈவெண்ட்னா என்ன அப்படின்றது. ஸோ ஜென்ரலாக இப்போ ஒரு கிளவுட் ட்ரெயிலில் வந்து லாக்ஸ் எல்லாம் அக்குமுலேட் ஆகுதுன்னு சொன்னேன். இந்த லாக்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இன்டெஃபினிட் டைமுக்குலாம் ஸ்டோர் ஆகாது. ஸோ இது இங்கே ஸ்டோர் ஆகிறது எல்லாமே வந்து 90 டேஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட்ஸ் இங்கே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அடிஷ்னலாக இந்த லாக்ஸ் அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ கேன்
go and expand it. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 90 டேஸ்க்கு மேலே வர லாக்ஸை வந்து S3 பக்கெட்லயோ இல்லை கிளவுட் வாட்ச் லாக் குரூப்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் எனேபிள் பண்ணிப்பாங்க. ஸோ 90 டேஸ்க்கு மேலே 180 டேஸ்க்கு மேலே இருக்க லாக்ஸை வந்து ஆர்கைவ் பண்ணணும், இல்லை 1 இயர்க்கு மேலே இருக்க லாகை வந்து கோல்டு டியருக்கு மூவ் பண்ணணும், இல்லை ஆர்கைவ் டியருக்கு மூவ் பண்ணணுன்ற மாதிரி லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ லாக்ஸ் வந்து ஜென்ரலாக இட் கெட்ஸ் டெலிவர்ட் வித்தின் 15 minutes. அதே மாதிரி உங்களுக்கு டிஃபால்ட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 90 டேஸ் வந்து கிளவுட் ட்ரெயிலில் பை டிஃபால்ட்டாக லாக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் லாஸ்ட் 90 டேஸோடது. தென் வந்து இஃப் யூ வாண்ட் பியாண்ட் 90 டேஸ் தென் அதை வந்து நம்ம ட்ரெயில் பண்ணி வி கேன் ட்ரெயில் இட் டு கிளவுட் வாட்ச் ஆர் S3 ஆர் எனி எக்ஸ்டர்னல் லொகேஷன்ஸ். ஸோ ஸ்ப்ளங்க்குக்கோ இல்லை வந்து SIEM டூல்க்கோ அஷூர் சென்டினல் அந்த மாதிரி டூல்ஸ் கூட நம்ம எக்ஸ்டர்னல் தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் கூட நம்ம அனுப்ப முடியும். ஸோ இப்போ இந்த ட்ரெயில் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் என்னன்றதை பார்ப்போம். ஸோ பை டிஃபால்ட்டாக இருக்கிற இப்போ இந்த ஈவெண்ட் லாக் இருக்கு இல்லைங்களா, இது வந்து உங்களுக்கு லாஸ்ட் 90 டேஸ்க்கு தான் இதில் இருக்கும். ஸோ இங்கே பாருங்க, ஈவெண்ட் ஹிஸ்ட்ரி ஷோஸ் யூ த லாஸ்ட் 90 டேஸ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட் அப்படின்றத கிளியராக அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அதில் இருக்காது. பை டிஃபால்ட்டாக இங்கே மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட் தான் உங்களுக்கு கேப்சர் ஆகுது. ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னும் போது மோஸ்ட்டாக நம்ம AWS பிளாட்ஃபார்ம் லெவலில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் அப்டேட்ஸ் அந்த API ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நடக்குது. இப்போ இன்கேஸ் உங்களுக்கு S3 பக்கெட்டுக்குள்ள வந்து யாரோ ஒருத்தவங்க ஒரு டேட்டா அப்லோட் பண்றாங்க, இல்லை வந்து ஒரு டைனமோ டிபிக்குள்ள டேட்டா சேஞ்ச் ஆகுது. ஸோ அதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட், அது வந்து டேட்டா ரிலேட்டட் ஈவெண்ட். ஸோ அது வந்து செகண்ட் கேட்டகரியில் உங்களுக்கு வரும். ஸோ அதே மாதிரி இன்சைட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான எரர்ஸ் பிஹேவியர்ஸ், இப்போ அன்யூஷுவலாக யாராவது ஒரு சடனாக ஒரு நியூ ஆக்டிவிட்டி நடக்குது, ஒரு நியூ பிஹேவியர் நடக்குது அப்படின்னா அதெல்லாம் இன்சைட்ஸ்குள்ள தான் வரும். ஸோ மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட்ன்றது ஜென்ரலா இட் கேப்சர்ஸ் ஆல் த இன்ஃபர்மேஷன் டார்கெட்டிங் யுவர் AWS பிளாட்ஃபார்ம், AWS ரிசோர்சஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களை டார்கெட் பண்ணி கிரியேட் ஆகுறது எல்லாமே வந்து இட் கம்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் கேட்டகரி. ஸோ மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட் அப்படின்றது AWS API ஆர் எல்ஸ் வந்து activities targeted towards AWS platform or AWS service லெவலில் ரிசோர்ஸ் லெவலில் வந்து உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு ட்ராக் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இதுக்கும் குயிக்காக டிஃப்ரென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா, Amazon S3ல பண்ணுற சேஞ்சஸ் இங்கே வரும். பட் Amazon S3 பக்கெட்டுக்குள்ளே இருக்கிற டேட்டா வந்து யாராவது மாடிஃபை பண்ணுறாங்க, இல்லை அப்லோட் பண்ணுறாங்க, இல்லை சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து டேட்டா ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடும் உங்களுக்கு. ஸோ டேட்டா லெவலில் நடக்கிறது டேட்டா ஈவெண்ட்ஸ். மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் லெவலில் வந்து உங்களுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ், அதாவது S3 பக்கெட் புதுசாக கிரியேட் பண்ணுறது, அதை மாடிஃபை பண்ணுறது, இல்லை ஒரு லேம்டா ஃபங்க்ஷன் புதுசாக கிரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி AWS ரிசோர்சஸ் லெவலில் வந்து உங்களுக்கு நியூ கிரியேஷன் மாடிஃபிகேஷன் எல்லாமே சேஞ்சஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு கேப்சர் ஆகும். அது நீங்கள் மேனேஜ்மெண்ட் போர்ட்டல் GUIல கன்சோல் வழியாக பண்ணாலும் சரி, ஆர் AWS கமாண்ட் லைனில் பண்ணாலும் சரி, இல்லை AWS உடைய தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் ஆர் SDK யூஸ் பண்ணி நம்ம மாடிஃபை பண்ணாலும் இட் வில் கெட் கேப்சர். ஸோ ஜென்ரலாக மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட் எல்லாமே வந்து 5 minutesக்குள்ள வரும். ஓகே, பட் ஓவரால் இன் ஜென்ரல் 15 minutes ஆகலாம் உங்களுடைய ஈவெண்ட் டெலிவர் ஆகிறது. இட் இஸ் அக்ராஸ் ஆல் த ஈவெண்ட் கேட்டகரிஸ். பட் மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியன்றதால இட் வில் ஜென்ரலி அக்கர் ஆர் இட் வில் ஜென்ரலி பி கேப்சர்ட் வித்தின் 5 minutes ஆஃப் த ஆக்டிவிட்டி. ஸோ மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட் வந்து பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு எனேபிள் ஆகிறதால யூ டோன்ட் ஹேவ் டு ரியலி ஒரி அபவுட் பை டிஃபால்ட். பட் தென் உங்களுக்கு வந்து 90 டேஸ்க்கு மேலே எனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது கண்ட்ரோல் பிளேன் லெவலில், இது சிம்பிளாக மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட் அப்படின்றது கண்ட்ரோல் பிளேன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். கண்ட்ரோல் பிளேன் அப்படின்னா AWS உடைய பிளாட்ஃபார்ம் லெவல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ எக்ஸாம்பிள் கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒரு IAMலேருந்து ஒரு பாலிசி கிரியேட் பண்ணுறேன், இல்லை வந்து அந்த பாலிசியை வந்து அட்டாச் பண்ணுறேன். இது வந்து இட்ஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள். ஆர் எல்ஸ் வந்து ஒரு நியூ VPC கிரியேட் பண்ணி அதை அட்டாச் பண்ணுறேன், இல்லை ஒரு நியூ இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணி அதை VPCயில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள், இல்லை ஒரு நியூ செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணி அதை ரவுட் பண்ணுறேன், இல்லை நியூ ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணி அதில் ரவுட்டிங் கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே வந்து இட் கம்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் லெவல் ஆக்டிவிட்டீஸ். ஒரு புது கிளவுட் ட்ரைல் ஈவெண்ட் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுவுமே இட் கம்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டி. ஸோ எனி கண்ட்ரோல் பிளைன் லெவல் ஆப்ரேஷன்ஸை வந்து நம்ம யூ கேன் கன்சிடர் அஸ் மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட்.
ஸோ இப்போ இதில் போயிட்டு let us go and create a new trial. ஸோ நியூ ட்ரையல் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய க்ளவுட் ட்ரையலுடைய ஹோம் ஸ்க்ரீன் போயிட்டு இந்த ரைட் சைடில் வந்து கிரியேட் a trial வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க, it records activity in AWS services as AWS Cloud Trail event. Cloud Trail delivers events to AWS Cloud Trail console, Amazon S3 bucket, and optionally நம்ம CloudWatch S3க்கு நம்ம இது பண்ணலாம். ஸோ Cloud Trailல வந்து 4 விதமான ஆஸ்பெக்ட்ல வந்து பார்க்குறாங்க. முதல்ல ஈவெண்ட்ஸ் கேப்சர் ஆகுது, அதை நம்ம ஸ்டோர் பண்ணுறது 3 விதமாக ஸ்டோர் பண்ணலாம். ஒன்று Cloud Trailலே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை S3 ஆர் CloudWatch ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்னென்ன ஆக்ஷன்ஸ், நோட்டிஃபிகேஷன் அனுப்பணுமா, இல்லை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ரெஸ்பான்ஸ் நம்ம ரெடி பண்ணணுமா, இல்லை வந்து ஏதாவது ஒரு ட்ரபிள் ஷூட்டிங், ரூட் காஸ் அனாலிசிஸ்க்கு வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ இப்போ 4 ஸ்டேஜஸாக அவங்க பிரிச்சுக்கிறாங்க. ஸோ தே கால் இட் அஸ் கேப்சர். ஸோ கேப்சர் அப்படின்னும் போது ஆல்ரெடி நான் அந்த கேப்சர் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இங்கே கேப்சர் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். தென் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணுறதை பற்றி நான் வந்து இங்கே சொல்லியிருந்தேன், பட் இட் இஸ் நாட் கிளியர்லி டாக்குமெண்டட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கேப்சர் பண்ணுற இன்ஃபர்மேஷனை வந்து நேட்டிவாக வந்து யூ கேன் ஸ்டோர் இட் இன் AWS Cloud Trailலே நம்ம ஸ்டோர் பண்ணலாம், ஆர் யூ கேன் ஸ்டோர் இட் இன் S3, ஆர் யூ கேன் ஸ்டோர் இட் இன் CloudWatch log groups. ஓகே, இந்த இடத்துல இருக்கு, நான் இப்போ தான் நோட் பண்ணுறேன். ஓகே, ஃபைன். ஸோ யூ கேன் ஸ்டோர் இட் அண்ட் தென் யூ கேன் act and review. Okay, so act and reviewன்றது வந்து you can just say can take actions like terminate the instance, or restart the instance, or run a Lambda function, or run a schedule activity, any task that you want to perform. ஏதாவது ஒரு டாஸ்க் நீங்க இந்த மாதிரி நடந்ததுன்னா இந்த டாஸ்க் ரன் பண்ண, இல்லை இந்த ஃபங்க்ஷன் ரன் பண்ண அப்படின்ற மாதிரி you can act on the log. And then review பண்றது வந்து it is more towards troubleshooting, operations review பண்றது, security incidents, or auditing, or operations troubleshooting. இத ஸ்டெப் ஃபங்க்ஷனோடலாம் கூட இது பண்ண முடியல, அப்படியே API வழியா இன்டகிரேட். யூ கேன் இன்டகிரேட் வித் எனி டூல். ஆமா, நோட்டிஃபிகேஷனுக்கு பண்ணலாம், இல்ல ஸ்டெப் ஃபங்க்ஷன் வழியா இன்டகிரேட் பண்ணிட்டு வாட் எவர் சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் வந்து லாம்டா ஃபங்க்ஷனுக்கும் ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கும் சின்ன டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டெப் நீங்க இன்வோக் பண்ணணும், ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை நீங்க ரன் பண்ணணும் அப்படின்னா ஜென்ரலி வி கோ ஃபார் லாம்டா ஃபங்க்ஷன். இதுவே வந்து ஒரு லாஜிக்ல நீங்க ஒர்க் ஃப்ளோ மாதிரி நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா தென் இட் வில் பி ஸ்டெப் ஃபங்க்ஷன். இந்த பர்டிகுலர் இது நடந்திருக்கா, இது நடந்திருந்தா இந்த பர்டிகுலர் டாஸ்க்கை ட்ரிகர் பண்ண, இல்லை இந்த லாஜிக் இருந்ததுன்னா இன்னொரு டாஸ்க்கை ட்ரிகர் பண்ண. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒருத்தவங்களுடைய ஒரு சர்வருடைய லைசன்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆகுது, இல்லை சர்வருடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எக்ஸ்பயர் ஆக போகுது அப்படின்னா தென் நம்ம மெயில் அனுப்பி நம்ம ரினியூ பண்ணலாம், இல்லை வந்து அந்த பர்டிகுலர் சர்டிஃபிகேட் எக்ஸ்பைரி ஆகிறத டெலிட் பண்ணி புதுசாக கிரியேட் பண்ணலாம், இல்லை நம்ம ரினியூ பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி லாஜிக்கோட நம்ம இன்வோக் பண்ணணும், அந்த ஒர்க் ஃப்ளோ வேணும் அப்படின்னா யூ கேன் டூ இட். ஓகே, சிங்கிள் டாஸ்க் கேன் பி லாம்டா ஃபங்க்ஷன், மல்டிபிள் லாஜிக் ஆர் ஒர்க் ஃப்ளோ வச்சு நம்ம ட்ரிகர் பண்ணா ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஸ்டெப் பை ஸ்டெப் அதை எவாலுவேட் பண்ணிட்டு உங்களுக்கு போகும். ஸோ யூ கேன் இன்டகிரேட் வித் ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஸோ லெட் மீ மியூட் தி லைன். ஷூர். ஓகே, ஸோ தென் வந்து நம்ம ஓகே லெட்ஸ் டூ திஸ் வே. இதை வந்து நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். ஓகே, ஸோ ஜென்ரலாக இப்போ ஓகே அந்த கொஸ்டினில் வந்து நமக்கு வி கேன் ஆல்சோ குவிக்லி கவர் அப் த யூஸ் கேசஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் மாதிரி கொஞ்சம் பார்க்கலாம். யூஸ் கேசஸ் அப்படின்னும் போது இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் நமக்கு என்னென்ன AWS பிளாட்ஃபார்ம் லெவலில் இல்லை டூல்ஸ் அண்ட் சர்வீசஸ் லெவலில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி வேணும் அப்படின்னா உங்களுக்கு Cloud Trail ப்ரொவைட்ஸ் தட் விசிபிலிட்டி. ஓகே, ஸோ ஆல் யூசர் ஆக்டிவிட்டீஸ் ஆர் API calls எல்லாத்தோடைய visibility உங்களுக்கு கிடைக்குது. Then you can also identify any malicious or unauthorized
கால்ஸ் ஆர் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி நமக்கு அன்யூஷுவல் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கேப்சர் பண்ண முடியும். பிஹேவியர்ஸ்லாம் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏன்னா வந்து இப்போ கிளவுட் ட்ரெயிலோடைய இன்சைட்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த இன்சைட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் ஐடென்டிஃபை டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ட்ரெண்ட். இப்போ ரெகுலராக ஒரு நாளைக்கு வந்து 10 பேர் தான் லாகின் பண்ணுவாங்க, திடீர்னு 20 பேர் 25 பேர் லாகின் பண்ணுறாங்க. இல்லை வந்து ஒரு மணி நேரத்தில் EC2ல வந்து இத்தனை செக்யூரிட்டி குரூப் ரூல்ஸ் தான் ப்ராசஸ் ஆகும். சடனாக வந்து செக்யூரிட்டி குரூப்பில் வந்து 100 ஹிட்ஸ் வருது ஒரு வித்தின் 2 minutes டைம் ஸ்பேன் அப்படின்னா அந்த பேட்டர்ன் அந்த ட்ரெண்ட் எல்லாம் வந்து அது அன்யூஷுவலாக ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா யூ கேன் ஆட்டோமேட்டிக்லி இந்த இன்சைட்ஸ் ஈவெண்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் ஆஸ்க் அஸ் டு கோ அண்ட் வேலிடேட் இது வந்து கரெக்டான விஷயங்கள் தான் நடக்குதா என்னன்ட்டு. ஸோ செக்யூரிட்டி அனாலிசிஸ் வந்து ஆப்வியஸாக வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ SIEM டூலாகவும் நம்ம கிளவுட் ட்ரெயிலில் வரக்கூடிய கண்டென்ட்டை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆர்கனைசேஷன்ல என்ன பண்றாங்க அப்படின்னா தே வில் சென்ட் இட் டு டூல்ஸ் லைக் AWSலேயே வந்து செக்யூரிட்டி லேக் இருக்கு, இல்ல அஜூரோடைய சென்டினல் இருக்கு, இல்ல தேர்ட் பார்ட்டி நீங்க உங்களுடைய ஓன் ஆன் ப்ரமைசஸ்ல ஸ்ப்ளங்க் யூஸ் பண்றீங்க, இல்ல ஏதாவது லாகி ஆர் சம் லாஜிக் இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த டூலுக்கும் நம்ம அனுப்பி நம்ம வி கேன் டூ சம் ஃபோரன்சிக்ஸ் ஆர் செக்யூரிட்டி ஆடிட்டிங் அந்த மாதிரி பண்ண முடியும். தென் பிரைமரியா as a cloud operations engineer வந்து உங்களுக்கு வந்து RCA பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இல்ல தேவையான லாக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ட்ரபிள் ஷூட்டிங்க்கு தேவையான விஷயங்களை வந்து நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு கிளவுட் ட்ரெயில் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். எஸ்பெஷலி ஆப்ரேஷனல் இஷ்யூஸ்க்கு வந்து யூ கேன் கெட் அ லாட் ஆஃப் டேட்டா ஃப்ரம் ஹியர். தென் கம்ப்ளையன்ஸ் செக்ஸ் நம்ம பண்ணுறோம், இல்லை வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் ஆடிட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறது யூ கேன் கெட் இட் ஃப்ரம் கிளவுட் ட்ரெயில். ஸோ கிளவுட் ட்ரெயில் இஸ் a வெரி குட் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் செக்யூரிட்டி, ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட், ஆடிட்டிங் மேனேஜ்மெண்ட், கம்ப்ளைன்ஸ் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இட் ஆக்ட்ஸ் as a வெரி குட் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ இவங்க ஓகே போர்ட்டலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு குயிக்காக பார்த்துருவோம். ஸோ போர்ட்டலில் வந்து பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸில் வந்து அதே தான் கொடுத்துருக்காங்க, இன் டிஃப்ரெண்ட் வெர்பியேஜில் இருக்கு. ஸோ மேபி இதையே நம்ம கேப்சர் பண்ணிடுவோம். ஸோ பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து கம்ப்ளைன்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களும் வந்து உங்களுக்கு இங்கே ரெக்கார்ட் ஆகுது. ஸோ நத்திங் இஸ் எல்லாமே இட் இஸ் கெட்டிங் மானிட்டர்ட், எவ்ரி திங் இஸ் கெட்டிங் வாட்ச்ட். அண்ட் தென் ஒரு யூசர் அண்ட் ரிசோர்ஸ் ஆக்டிவிட்டி API கால்ஸ் எல்லாமே நம்ம ட்ராக் பண்ணுறோம். தட் இஸ் ட்ரூ, அது ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். Then security automation நீங்க வேணும்னா you can go and put it into CloudWatch events, notification or external tool கூட SIEM tool கூட integrate பண்ணிக்கலாம். And then security operations or analysis and troubleshooting வந்து obviously யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து இவங்க மோர் ஃப்ரம் செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைன்ஸ் ஆஸ்பெக்ட்ல தான் வந்து இவங்களுடைய போர்ட்டல்ல வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பட் ஈவன் அஸ் அன் ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியர் வந்து உங்களுக்கு நிறைய ஆஸ்பெக்ட்ல வந்து இட் ஹெல்ப்ஸ் வித் ஆப்ரேஷனல் ட்ரபிள் ஷூட்டிங். ஓகே, ஸோ மெயினாக நம்ம இதை வந்து ஏதாவது யார் செக்யூரிட்டி குரூப் மாடிஃபை பண்ணாங்க, இல்லை யார் வந்து ஒரு பர்டிகுலர் ரவுட்டை வந்து சேஞ்ச் பண்ணாங்க, இல்லை ஒரு பர்டிகுலர் நியூ ரவுட் யார் ஆட் பண்ணது, இந்த மாதிரி குயிக்கான ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா கிளவுட் ட்ரெயிலுக்கு வந்தோம் அப்படின்னா யூ வில் கெட் ஆல் த necessary input. So operation என்ன பொறுத்த வரைக்கும் it is more from operations troubleshooting, but cloud security teamக்கும் வந்து it is very useful. ஸோ யூஸ் கேசஸ், பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே வெர்பியேஜில் தான் இருக்கும். கொஞ்சம் ஜஸ்ட் மைனர் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ ஓகே, ஸோ மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட்னா ஜென்ரலாக உங்களுடைய AWS பிளாட்ஃபார்ம் நடக்கிற லெவலில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம அதில் கேப்சர் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்டா ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டேட்டா ஈவெண்ட் அப்படின்னும் போது இப்போ உங்களுடைய ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்ட் லெவலில் இல்லை ஃபைல் லெவலில் இல்லை உங்களுடைய ஸ்பெசிஃபிக் டேபிள்ஸ் ஆர் வாட் எவர் டேட்டா லெவலில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டேட்டா ஈவெண்ட்டில் வரும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் யாராவது கெட் பண்ணுறாங்க, ஆர் someone is adding a new object, or someone is deleting a நியூ ஆப்ஜெக்ட். ஸோ இதெல்லாமே வந்து டேட்டா லெவல் ஈவெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ வில் கோ அண்ட் கிரியேட் அ ட்ரெயில். ஸோ தட் வே இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ பை டிஃபால்ட்டா இதுல எதுவும் ட்ரெயில் இருக்காது. இப்போ நான் வந்து ஐ எம் கிரியேட்டிங் அ நியூ ட்ரெயில். இப்போ இங்க ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்க அப்படின்னா you will see that there are okay, let me just call it as stan trail 001 அப்படின்னு ஒன்று கொடுத்துக்கிறேன். இந்த ஸ்க்ரீன்ல பார்த்தோம் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் okay 001.
CloudTrail இங்க இருக்கு பாருங்க. ஸோ பை டிஃபால்ட்டா வந்து உங்களுக்கு இட் கேப்சர்ஸ் ஒன்லி மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட் மட்டும் தான் இதுல பை டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகும். ஸோ திஸ் இஸ் கெட்டிங் captured by default, whereas மற்ற கேட்டகரி டேட்டா ஈவெண்ட்ஸ் அண்ட் இன்சைட் ஈவெண்ட்ஸ் வந்து ஆப்ஷனலாக தான் இருக்கும். அது பை டிஃபால்ட் டைட்டில் தான் கெட் ஆடட். நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா யூ ஹேவ் டு பே ஃபார் இட். பட் மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட்டுக்கு வந்து தெர் இஸ் நோ அடிஷ்னல் சார்ஜ். ஓகே, ஸோ மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் காப்பி வந்து தெர் இஸ் நோ அடிஷ்னல் சார்ஜ் ஃபார் மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட். பட் மற்ற ஈவெண்ட்ஸ் வந்து யூ ஹேவ் டு பே ஃபார், ஏன்னா அடிஷ்னல் நீங்கள் லாக் அக்குமுலேட் பண்ணுறதால யூ ஹேவ் டு பே ஃபார் டேட்டா ஈவெண்ட்ஸ் வேணும், டேட்டா லெவலில் ஈவெண்ட்ஸ் வேணும், இல்லை அடிஷ்னலாக அனாமலி டிடெக்ஷன் ஆர் இன்சைட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா then you have to pay extra. Okay, so but by default உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட் எனேபிளா இருக்கு, ஃபர்ஸ்ட் காப்பி மட்டும் உங்களுக்கு ஸ்டோர் ஆகுது CloudTrail அப்படின்னா you don't have to pay anything for that. அது ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். பட் அடிஷ்னலா நம்ம வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா காப்பி நம்ம SIEM-காக அனுப்பணும், இல்ல ஒரு செக்யூரிட்டி ஃபாரன்சிக்ஸ்க்காக அனுப்பணும், இல்ல டேட்டா ஈவெண்ட்ஸ் கேப்சர் பண்ணணும், இன்சைட் ஈவெண்ட்ஸ் கேப்சர் பண்ணணும் அப்படின்னா you have to pay for the amount of logs getting accumulated. ஸோ இப்போ நான் டேட்டா ஈவெண்ட் எது பண்றேன் அப்படின்னா ஒரு ரிசோர்ஸ்க்குள்ள நடக்கிற விஷயங்கள், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு S3 பக்கெட்குள்ள, ஒரு EFS-குள்ள, ஒரு டைனமோ டிபிக்குள்ள, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா டேட்டா லெவல்ல நடக்கிற ஆக்ஷன்ஸ், டேட்டா லெவல்ல நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ்லாம் வந்து கேப்சர் பண்ணணும்னா யூ ஹேவ் டு எனேபிள் திஸ் டேட்டா ஈவெண்ட்ஸ். அதே மாதிரி இன்சைட்ஸ்ன்றது அன்யூஷுவல் ஆக்டிவிட்டி, அன்யூஷுவல் பேட்டர்ன், அன்யூஷுவல் ட்ரெண்ட், அன்யூஷுவல் பிஹேவியர் உங்க அக்கௌண்ட்ல ஏதாவது நடக்குது, இல்ல ஒரு ரிசோர்ஸ்ல நடக்குது அப்படின்னா இன்சைட்ஸ் ஈவெண்ட்ஸ் இஸ் மோர் லைக் அனாமலி டிடெக்ஷன் டூல். அனாமலி லெவல்ல வந்து உங்களுக்கு சடனா வந்து யாரோ வந்து நிறைய IAM இல்ல வந்து மாடிஃபிகேஷன்ஸ் பண்றாங்க, நிறைய யூசர் அக்கௌண்ட் கிரியேட் ஆகுது, இல்ல சடனா வந்து நிறைய S3 டெலிட் API கால்ஸ் நடக்குது, இல்ல வந்து ஒரு பர்டிகுலர் செக்யூரிட்டி குரூப்ல வந்து ஓப்பன் போர்ட்ஸ் வந்து யாரோ மாடிஃபை பண்றாங்க, இல்ல வந்து இன்கிரஸா நிறைய அட்டம்ப்ட்ஸ் நடக்குது, நிறைய இந்த செக்யூரிட்டி குரூப்ல வந்து ஹிட்ஸ் வருது, இல்ல நிறைய வந்து அப்ளிகேஷன் லெவல்ல ஆக்சஸ் டினைட் எரர்ஸ் வருது. ஸோ இது எல்லாமே வந்து இட் இஸ் அன்யூஷுவல். ஸோ வந்து உங்களுக்கு அப்போ வந்து சம் மலீஷியஸ் அட்டம்ப்ட்ஸ் நடக்கலாம், இல்ல சம் அன்யூஷுவலா யாரோ ட்ரை பண்றாங்க. ஸோ இஃப் த டூல் ஃபைன்ஸ் இஃப் இட் இஸ் அன்யூஷுவல் பிஹேவியர், அன்யூஷுவல் பேட்டர்ன், நிறைய எரர் கோட்ஸ் வருது, இல்ல இந்த ஒரு ஷார்ட் ஸ்பேன்ல நிறைய இன்சிடென்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் வந்து ஜெனரேட் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் பிஹேவியர், அந்த பழைய ட்ரெண்ட் அண்ட் பேட்டர்னை யூட்டிலைஸ் பண்ணிட்டு கம்பேர் பண்ணிட்டு இட் வில் create a notification. It will create a incident that some unusual activity is identified. நீங்க என்னன்னு போய் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து அன்யூஷுவல் ஈவெண்டோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது இன்சைட்ஸ் அப்படின்றது அதுக்கு ரெண்டு விதமான காஸ்டிங் வரும். ஒன்று வந்து தெர் இஸ் அ மினிமல் மெஷின் லேர்னிங் அங்கே இன்வால்வ், ஏன்னா உங்களுடைய சிஸ்டம்ல இருக்க லாக்ஸை போயிட்டு அது லேர்ன் பண்ணி உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்றாங்க. ஸோ மினிமல் காஸ்ட் தான் இருக்கும். பட் அகெயின் லாக்ஸ் வந்து அக்குமுலேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லாக்ஸ் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்ல ஸ்டோர் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி யூ ஹேவ் டு பே ஃபார் இட். சி இப்போ நம்ம வந்து இந்த வரக்கூடிய லாக்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நான் என்ன சொன்னேன், ஐ கேன் கோ அண்ட் ஸ்டோர் இட் இன் S3ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம்னு சொன்னேன், இல்ல CloudWatch லாக் குரூப்ல ஸ்டோர் பண்ணலாம்னு சொன்னேன். ஸோ இங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு புது S3 பக்கெட்டை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, or else I can also go and use the existing one. ஸோ ஜென்ரலாக வந்து as a best practice நீங்கள் என்கிரிப்ஷன் பண்ணணும். ஸோ என்கிரிப்ஷன் பண்ணலை அப்படின்னா தென் யூ டோன்ட் ஹேவ் டு ரியலி ஒரி அபவுட் அந்த கீஸ். அகெயின் வந்து இதை நீங்கள் SMS நோட்டிஃபிகேஷன் அனுப்புனாலும் அனுப்பலாம், ஏதோ ஒரு புது நோட்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இன்சைட்ஸ் ஏதாவது நீங்கள் ட்ராக் பண்ணணும், இல்லை டேட்டா ஈவெண்ட்ஸ் ஏதாவது ட்ராக் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் சென்ட் நோட்டிஃபிகேஷன் டு இமெயில் அட்ரஸ் ஆர் SMS ஆர் வாட் எவர். மேபி அதுவும் வந்து உங்களுக்கு எனேபிள் பண்ணி காமிக்கிறேன். ஒரு புது டாபிக் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ ஸ்டான் AWS CloudTrail டாபிக் 01. ஓகே, இது நீங்க CloudWatch லாக்ஸ்லயும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, மேபி இது அடிஷனல் சார்ஜஸ் இருக்கு. ஓகே, ஸோ CloudWatchல வந்து நம்ம லாக்ஸ் கொண்டு போய் அக்குமுலேட் பண்றோம் அப்படின்னா யூ ஹேவ் டு பே எக்ஸ்ட்ரா ஃபார் இட். ஸோ என்கிரிப்ஷன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு சின்ன காஸ்ட் வரும், மினிமல் காஸ்ட் தான். திஸ் இஸ் ஆல் ஃபைன். ஸோ நான் இப்போ CloudWatch லாக் குரூப் எனேபிள் பண்ணுறேன் அப்படின்னா ஐ கேன் ஆல்சோ கோ அண்ட் கிரியேட் அ CloudWatch லாக் குரூப். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபைன். ஓகே, ஸோ இதில் இப்போ CloudWatchலேயும் நமக்கு லாக் குரூப் ஒன்று கிரியேட் ஆகும். அண்ட் தென் SNS டாப்பிக்கும் ஒன்று கிரியேட் ஆக போகுது. ஸோ அந்த SNS டாப்பிக்கில் வந்து வி ஹேவ் நாட் டிஃபைன்ட் எனிதிங். அது நம்ம யாருக்கு அனுப்பணும், என்ன இமெயில் அட்ரஸ்க்கு அனுப்பணும், இல்லை என்ன மொபைல் நம்பருக்கு நம்ம நோட்டிஃபிகேஷன் அனுப்பணுன்றதும் போயிட்டு வி கேன் கோ அண்ட் அப்டேட் இட்.
நான் எப்படி அப்டேட் பண்ணணும் நான் காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம ஓகே இந்த ட்ரையல் ஃபார்மட் வந்து ஓகே ஸோ திஸ் இஸ் ஃபைன். இது நேம் நம்ம ஒன்று கொடுத்துக்கலாம். ஸ்டான் கிளவுட் ட்ரையல் ஸ்டான் ஐஏஎம் கிளவுட் ட்ரையல் ரோல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கஸ்டமைஸ் பண்ணால் கஸ்டமைஸ் பண்ணிங்க. பட் டிஃபால்ட்டாக அது நமக்கு ஈவெண்ட்ஸ் அனுப்புறதுக்கு ஈவெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கான மினிமல் ப்ரிவிலேஜஸ் தான் அதில் கொடுப்பாங்க. ஸோ இந்த 2 விஷயங்களை நீங்கள் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இன்கேஸ் நீங்கள் S3 பக்கெட் லெவலில் இல்லை வந்து ஒரு டைனமோ டிவி டேபிள் லெவலில் இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் சர்வீஸ்க்குள்ளே நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு கெட் சம் இன்சைட் இது 2த்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு ஐம் நாட் கோயிங் டு ஆட் எனி அடிஷ்னல் காஸ்ட். அதே மாதிரி நீங்கள் ரீட் ரைட் ஆக்டிவிட்டிஸ் பை டிஃபால்ட்டாக ட்ராக் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு அடிஷ்னலாக ஏதாவது டேட்டா லெவலில் இல்லை இது ஈவன் டேட்டான்றது வந்து இட் இஸ் நாட் ஓன்லி யுவர் ஃபைல்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ், ஈவன் டேட்டா பேஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய டேபிள்ஸ் அது எல்லாமே வந்து இட் கம்ஸ் அண்டர் டேட்டா ஈவெண்ட்ஸ். நம்ம வேணும்னா அதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் நவ் நம்ம வந்து எதுவும் புதுசாக எக்ஸ்ட்ரா நான் எதுவும் லாக்ஸ் நான் சூஸ் பண்ணல. ஸோ இன்கேஸ் எக்ஸ்ட்ரா லாக்ஸ் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா இட் வில் கோ அண்ட் ஆட் அப் அடிஷ்னல் காஸ்ட். பட் இப்போதைக்கு நான் ஜஸ்ட் கோயிங் வித் த டிஃபால்ட் பேசிக் ஒன் அண்ட் தென் ஐ வில் கிரியேட் த ட்ரையல். ஸோ இப்போ இந்த ட்ரையல் கிரியேட் பண்ணுறதால ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா our logs are not going to get deleted or இது வந்து ஜென்ரலாக எப்படி நடக்கும் அப்படின்னா இட் வில் ரவுண்ட் ராபின்ல வந்து எவ்ரி 90 days வந்து உங்களுக்கு அந்த ரொட்டேஷன் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ 90 days லாக் தான் உங்ககிட்ட எப்பயுமே இருக்கும். ஸோ 91st day லாக் வந்தோடனே ஃபர்ஸ்ட் டே லாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ளீன் அப் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இது 90 days தான் உங்கள்கிட்ட பை டிஃபால்ட்டாக க்ளவுட் ட்ரையலில் நம்ம பார்க்க முடியும். இன்கேஸ் நீங்கள் S3லையோ இல்லை க்ளவுட் வாட்ச் லாக் குரூப்லேயோ போயிட்டு நீங்கள் அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா it is going to be stored for ever. But in case உங்களுக்கு வந்து நான் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் எனேபிள் பண்ணணும், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 180 days லாக் தான் வந்து ஹாட் டியர்ல இமிடியேட்டா ஆக்சஸ்க்கு தேவைப்படுது. தென் அந்த இன்னும் ஒரு 180 daysக்கு அப்புறம் இருக்கிற லாகை வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு டிரான்சிஷன் பண்றது. ஆஃப்டர் 1 year ஆர் ஆஃப்டர் 2 years வந்து நம்ம அதை டிரான்சிஷன் பண்ணி டெலிட் பண்றது. ஸோ அந்த மாதிரி நீங்க யூ கேன் கிரியேட் லைஃப் சைக்கிள் டிரான்சிஷன் ஆர் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்க அக்குமுலேட் ஆகிற லாக்ஸும் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம கிளவுட் ட்ரையல் ஒன்று புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கோம். பிளஸ் அது கூட வந்து ஒரு SNS டாபிக்கும் கிரியேட் பண்ணியிருக்கோம். பிளஸ் கிளவுட் வாட்ச் லாக் குரூப்பும் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நம்ம இன்னும் எதுவும் கான்ஃபிகரேஷன்ஸ் எதுவும் பண்ணல. ஸோ அது போய் நம்ம வேலிடேட் பண்ணிக்கலாம். Okay. Let's go to SNS, simple notification service. Okay, இதில் வந்து நம்ம we have created a new topic. ஸோ இதுதான் ஸ்டான் AWS Cloud Watch டாபிக் 01 கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் இதில் வந்து யாருக்கும் நம்ம இந்த டாப்பிக்கில் வரக்கூடிய ஈவெண்ட்ஸ் ஆர் லாக்ஸ் வந்து சரி அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும். யார் யாருக்கு வேணுமோ அவங்களுடைய பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வி கேன் ஹேவ் ஒரு சிங்கிள் இமெயில் ஐடி ஆட் பண்ணிக்கலாம். ஆர் யூ கேன் ஹேவ் அ குரூப் ஆஃப் குரூப் PDLஓ இல்லை வந்து ஒரு SMS மொபைலுக்கோ அது மாதிரி நம்ம அனுப்ப முடியும். ஸோ இதில் கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன் போனீங்க அப்படின்னா இதில் வந்து என்ன மாதிரியான ப்ரோட்டோகால்னு கேட்பாங்க. ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் செலக்ட் இமெயில் வேணுமா இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் SMS-ஆக வரணுமா, இல்லை ஒரு லேம்டா ஃபங்க்ஷனை போயிட்டு நீங்கள் ட்ரிகர் பண்ணணுமா, இல்லை ஒரு ஸ்டெப் ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணணுமா, இல்லை வந்து ஒரு HTTPS காலாக வந்து இதை வந்து இன்வோக் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி யூ ஹேவ் அ லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். அதில் வந்து ஈவன் SQS இருக்கு, HTTPS இருக்கு, இல்லை நீங்க இன்னும் ஒரு பிளாட்ஃபார்முக்கு அனுப்பணும், SMS அனுப்பணும் அப்படின்னா எல்லாமே ஆப்ஷன்ஸ் இருக்கு. இஃப் யூ கோ ஃபார் இமெயில் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு JSON டெம்ப்ளேட்டடா வந்து உங்களுக்கு இமெயில் அனுப்பணும் அப்படின்னா ஒரு JSON ஸ்ட்ரக்சரோட அனுப்பலாம். பட் இப்போதைக்கு ஐம் ஜஸ்ட் கோயிங் வித் ஜென்ரல் இமெயில் ஃபார்மேட். இது வந்து நான் ஐ திங்க் AWS and stan@gmail.com ஒரு ஐடி என்கிட்ட இருக்கு. ஸோ அந்த ஐடிக்கு வந்து நான்
நோட்டிஃபிகேஷன் அனுப்புறேன். இந்த இடத்துல நீங்க அனுப்புற இங்க ஆட் பண்ற இமெயில் ஐடிக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்து இமெயில்ஸ்லாம் போகாது. இது வந்து நம்ம we have to confirm the subscription. ஏன்னா வந்து இப்ப யார் வேணா நம்ம இமெயில் ஐடிக்கு வந்து தெரிஞ்சதுன்னா ஸ்பேம் அனுப்ப முடியும். ஸோ அப்போ அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா the receiver has to go and acknowledge கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இருங்க, அது நான் இமெயில் ஐடி கரெக்டான்னு பார்த்துக்கிறேன். AWS Instant. ஒன் செகண்ட், நான் இது மேபி லெட் மீ ரீஷேர் மை ஸ்க்ரீன். என்னன்னு தெரியல. I'll take some steps quickly. Okay, 2-step verification add பண்ண சொல்றாங்க. Let me quickly do that. Just 1 minute. மொபைல் எக்ஸ்ட்ரா 2-step ஆக்டிவேஷன் பண்ண சொல்றாங்க. ஸோ அதுக்கு வந்து எனக்கு they have sent a code 927623. 927623. சரி, ஆஸ் யூஷுவல் ரெகுலர் ப்ரொசீஜர் தான் இது பண்ண சொல்றாங்க. மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இப்போ மேண்டேட் பண்ணதுக்கப்புறம் நான் இதை யூஸ் பண்ணலை. ஸோ தேர் ஆஸ்கிங் மீ டு set it up quickly. I am just doing that only. So let me go to my authenticator app. Okay, fine. I've added it. So recent times la mandate ஆக்கிட்டாங்க. So I have just added it. Now I am set and done. So hopefully I will be able to receive it. Oh, sorry. Too many complication. Just a second.
ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we have to go and confirm the subscription. அதுதான் நம்ம அங்கே we have to do it. அதுக்காக தான் இவ்வளோ ஸ்டெப்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. Okay, we are done. I think we are all good. Okay, or else இதில் வந்து it is asking me for too many things. For now what I can do is நான் வந்து ஒரு என்னுடைய மெயின் பிரைமரி இமெயில் அட்ரஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஐ வில் கோ ஃபார் skillupistan@gmail.com. அதுவே யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் என்னென்ன அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ யூ கேன் ஆட் யுவர் ஜிமெயில் அட்ரஸ் ஆர் அஃபிஷியல் அட்ரஸ். ஸோ இதில் சில ஃபில்டர்ஸ், சில என்னென்ன விஷயங்களை நீங்கள் ஃபில்டர் பண்ணணுமோ யூ கேன் ஃபில்டர் இட் டவுன். பட் இப்போதைக்கு ஐம் ஜஸ்ட் கிரியேட்டிங் அ சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே, ஸோ இப்போ இமெயில் பேஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல என்ன காமிப்பாங்க அப்படின்னா இட் வில் ஷோ இட் அஸ் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்ற மாதிரி இங்கே காமிப்பாங்க பெண்டிங் கன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு நோட்டிஃபிகேஷன் இங்கே வரும் உங்களுடைய இதில். ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் கன்ஃபார்ம் தட். இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் டாபிக் ஸ்டான் AWS கிளவுட் ட்ரையல் டாபிக் 01 இருந்து நீங்கள் வந்து அவங்க அனுப்பக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. இஃப் ஐ ஜஸ்ட் கன்ஃபார்ம் இட் வில் சே கன்ஃபார்ம் சப்ஸ்கிரிப்ஷன் இங்கே கன்ஃபார்ம் ஆகிடும். ப்ளஸ் வந்து இங்கேயுமே உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் த அப்டேட். ஜஸ்ட் வெளில போயிட்டு உள்ள வந்து பாருங்க, இட் வில் update the status, confirm ஆயிடுச்சு. So whatever new notifications that is coming in, automatically இந்த email address இந்த end point வந்து உங்களுக்கு போக ஆரம்பிக்கும். Okay, so let me go to the dashboard. ஓகே, ஃபைன். ஸோ இது வந்து SNS டாபிக் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை தவிர்த்து நம்ம வேற என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ட்ரையல் கிரியேட் பண்ணும்போது கிளவுட் வாட்ச் லாக் குரூப்பும் ஒன்று கிரியேட் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ ஒன்று வந்து we have asked to get the delivered to SNS notification plus AWS Cloud Trail logனே வந்து ஒரு கிளவுட் வாட்ச் லாக் குரூப் கிரியேட் பண்ண சொல்லியிருந்தோம். இப்போ நீங்கள் கிளவுட் வாட்ச் கன்சோல் போனீங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து நமக்கு ஒரு லாக் குரூப் ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இடத்துல லாக்ஸில் லாக் குரூப்ஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ புதுசாக ஒரு லாக் குரூப் ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல AWS Cloud Trail Log Group அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கிரியேட் ஆயிருக்கு. நம்ம வந்து ரிட்டென்ஷன் எதுவும் நம்ம செட் பண்ணல. ஸோ இன்கேஸ் நீங்கள் AWS பிளாட்ஃபார்ம் லெவலில் நடக்கக்கூடிய லேம்டா ஃபங்க்ஷன்ஸ் ஆர் எனி பர்டிகுலர் சர்வீஸ், ஒரு பர்டிகுலர் சர்வீஸ்லேருந்து நம்ம லாக்ஸ் வந்து இங்கே அக்குமுலேட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு கிளவுட் ட்ரெயிலேருந்து வரக்கூடிய லாக்ஸை வந்து அக்குமுலேட் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் லாக் குரூப்பை கிரியேட் ஆயிருக்கு. இதுதானே நம்ம இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட் ஐடி, நம்ம ஒரு AWS அக்கௌண்ட்டுக்கும் ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பர் வச்சு தான் உங்களுக்கு கிளவுட் வாட்ச் லாக் குரூப் கிரியேட் ஆகும். ஸோ இந்த அக்கௌண்ட் நம்பர் அண்ட் இது வந்து ஆக்சுவலாக இட் இஸ் சென்சிட்டிவ் நம்பர். ஸோ ஜென்ரலாக இந்த ஸ்க்ரீன் ஷேரிங்கில் இதெல்லாம் காமிக்கக்கூடாது. பட் இது டெஸ்ட் அக்கௌண்ட், சாண்ட்பாக்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றதால தான் நாங்கள் காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கும் தனித்தனியாக உங்களுக்கு ஒரு UID மாதிரி ஜென்ரேட் ஆகிட்டு உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம மேனேஜ்மெண்ட் லெவலில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்ச நேரத்துங்களை அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்ச நேரத்தில் நம்ம அது என்னென்ன லாக்ஸ் இங்கே வர ஆரம்பிக்குது இந்த ட்ரெயிலில் அங்கே பார்க்க முடியும். ஸோ எந்தெந்த ரீஜனில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ், டாஸ்க் நடக்குதோ எல்லாமே இங்கே நம்ம வந்து எவாலுவேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், we have created a trail. இந்த trail வந்து பார்த்தீங்கன்னா we have not restricted to any timeline. ஸோ இப்போ நம்ம டைம்லைனுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த டெஸ்டினேஷனில் போயிட்டு யூ கேன் ஜஸ்ட் go and update it. இதில் போயிட்டு யூ கேன் ஜஸ்ட் select it, go to actions,
இதில் வந்து யூ கேன் எடிட் ரிட்டென்ஷன் செட்டிங்ஸ். இதில் வந்து நெவர் எக்ஸ்பயர் இருக்கு. எனக்கு வந்து ஒரு 1 டே இருக்கணும் இல்லை 3 days இருக்கணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ரெடியூஸ் இட். நீங்கள் யூ கேன் ஹேவ் இட் as long as you want. 10 வருஷம் கூட வைக்கலாம், இல்லை யூ கேன் go and set it as நெவர் எக்ஸ்பயர் கூட கொடுக்கலாம். இப்போ 3 days நான் மாற்றிடுறேன். ஸோ அதே மாதிரி இதெல்லாம் வந்து யூ ஷுட் நாட் ஹேவ் இட் ஃபார் 10 years. ஸோ 10 yearsலாம் இருந்ததுன்னா இட் இஸ் கோயிங் டு bring in some cost for you. So let me just quickly update it. Maybe I'll put it for 1 week or 3 days should be fine. Fine. Okay, so that I don't want to add up any cost. ஓகே, ஸோ இது எல்லாமே இப்போ நமக்கு வந்து 3 நாளைக்கு வரைக்கும் இங்கே இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ட்ரெயில் எதுவும் வர மாட்டுது அப்படின்னா யூ கேன் ஆல்சோ ட்ரிகர் இட் ஹியர். ஸ்டார்ட் ட்ரெயிலின்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்னென்ன லாக்ஸ் வருது அப்படின்றத இங்கே பார்க்க முடியும். ஸோ புதுசாக என்னென்ன ஆக்டிவிட்டீஸ், என்னென்ன டாஸ்க்ஸ் வந்து பெர்ஃபார்ம் ஆகுது, அந்த விஷயங்கள்லாம் இங்கே லைவாக நம்ம இப்போ பார்க்கணும். இப்போ ஏதோ ஒரு மேஜர் ஈவெண்ட் நடக்குது, இல்லை ஒரு மேஜர் ஆக்டிவிட்டி, ஒரு நியூ அப்ளிகேஷன் கோ லைவ் வருது அப்படின்னா சில டைம் என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க. ஏதாவது புது எரர்ஸ் ஆர் ஈவெண்ட்ஸ் வருது அப்படின்னா சாக் டீம் ஆர் அந்த L1 டீம் வந்து லைவ் ட்ரெயில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு செக் பண்ணுவாங்க. ஏதாவது புதுசாக எரர்ஸ் ஆர் புதுசாக நிறைய ஈவெண்ட்ஸ் ஏதாவது கேப்சர் ஆகுதா, பாப்புலேட் ஆகுதா அப்படின்றத சென்சிட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் ஆர் கோ லைவ் டேட் அப்பெல்லாம் இந்த லைவ் ட்ரெயில் வச்சு நம்ம பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட நீங்கள் லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்திருந்தீங்க அப்படின்னா டெய்ல் லைஃப் எஃப் கொடுத்து ஒரு பர்டிகுலர் மெசேஜை வந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பீங்க, இல்லை லாக்ஸை வந்து செக் பண்ணிட்டே இருப்பீங்க. ஒரு அப்ளிகேஷன் லாகோ இல்லை ஒரு சர்வரோடைய சிஸ்டமோட லாகோ நீங்கள் டெய்ல் கமாண்ட் கொடுத்து செக் பண்ணுவீங்க. ஸோ அதே லாஜிக் தான், பட் இது வந்து ஒரு என்டையர் AWS பிளாட்ஃபார்ம் லெவல்லேருந்து வரக்கூடிய லாக்ஸை வந்து லைவாக நம்ம டெய்ல் பண்ணி பார்க்கறது தான். ஸோ கரண்டாக வந்து என்னென்ன புது லாக்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து கேப்சர் ஆகுது, மெசேஜஸ் வருது அப்படின்றத யூ கேன் டூ அ லைவ் டெய்லிங். ஸோ அதுவும் பண்ணலாம். ஸோ இந்த லாக் குரூப்பில் புதுசாக என்னென்ன டெய்ல் லாக்ஸ் வருதுன்றதை நீங்கள் யூ கேன் ஸ்டார்ட் டெய்லிங் அண்ட் தென் யூ கேன் லைவாக நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம கான்ஃபிகர் பண்ண எல்லா விஷயங்களும் இங்கே கிரியேட் ஆயிருக்கு. ஒன்று வந்து லாக் குரூப் கிரியேட் ஆயிடுச்சு, இட் ஹஸ் கிரியேட்டட் SNS டாபிக் கிரியேட் ஆயிடுச்சு. வேற என்ன சொல்லியிருந்தோம், we also asked to create a new S3 bucket. ஸோ இது இங்கேருந்தே கிளிக் பண்ணாலே அந்த நியூ S3 bucket இங்கே ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அதுக்குள்ளேயும் உங்களுக்கு இப்போ லாக் அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த நம்பர் வந்து உங்களுடைய AWS அக்கௌண்ட் நம்பர். ஜென்ரலாக ஆர்கனைசேஷனில் மல்டிபிள் AWS அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதை செக்ரிகேட் பண்ணுறதுக்காக எப்போவுமே வந்து ஆஸ் எ பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு AWS லாக்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள ஒரு AWS அக்கௌண்ட்டுக்கும் தனி ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சர்வீஸ் அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள என்ன ரீஜன் அப்படின்றதுக்கு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்கா வந்து US ஈஸ்ட்ல தான் நம்ம ஆக்டிவிட்டி பண்றோம் அப்படின்னா அதுக்குள்ளதான் அதோடைய ரெலவெண்ட் லாக் இருக்கும். இது இயர், மந்த், டேட் அண்ட் தென் அதுக்குள்ளதான் எந்த டேட்ல, எந்த மந்த்ல, எந்த இயர்ல, எந்த ரீஜன்ல என்ன சர்வீஸ்ல இருந்து வந்த லாக், எந்த அக்கௌண்ட்ல இருந்து வந்த லாக் அப்படின்றது உங்களுக்கு ஃபுல்லா இந்த விஷயங்களே உங்களால பார்க்க முடியும். ஸோ இது வந்து நார்மல் காமன் ஃபார்மட் தான். ஓகே, ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக செக்ரிகேட் பண்ணுறதுக்கு வந்து அவங்களே வந்து ஸ்டாண்டர்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த டேட்ல இந்த பர்டிகுலர் ரீஜன்ல இந்த சர்வீஸ்லேருந்து வந்த லாக்ஸை நம்ம இங்கே அக்குமுலேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் செக் திஸ். ஸோ இது வந்து நிறைய கன்சிப் ஃபைல் இருந்து ஜிப் ஃபைலாக தான் இங்கே ஸ்டோர் பண்ணுவாங்க. GZன்றது லினக்ஸ்ல நேட்டிவா வரக்கூடிய ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஜிப் ஃபைல் ஃபார்மட். இப்படி WinZip மாதிரி இது வந்து கன்சிப்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ள வந்து கன்சிப் ஃபைலாக தான் வரும். இது நீங்க AWS உடைய நேட்டிவ் டூல்ஸ் வச்சு நீங்க வியூ பண்ணலாம் லாக்ஸ், இல்லை வந்து தேர்ட் பார்ட்டி சம்லாஜிக் ஆர் லாகி ஆர் நிறைய டூல்ஸ் இருக்கு இந்த லாக் ஃபைல்ஸை வந்து எவாலுவேட் பண்ணி பார்க்கறதுக்கு. யூ ஹேவ் அ லாட் ஆஃப் மெக்கானிசம். ஸோ அட் த எண்ட் வந்து இந்த கிளவுட் ட்ரெயிலில் வர மாதிரி தான் உங்களுக்கு லாக்ஸ் வரப்போகுது. ஸோ வாட் எவர் ஃபார்மேட் இங்கே நம்ம பார்க்குறோமோ, அந்த ஈவெண்ட் ஹிஸ்ட்ரி இங்கே பார்க்குறோமோ, இதை வந்து நம்ம தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் வச்சு கூட நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். இங்கேயே நம்மளால வந்து யூ கேன் கோ அண்ட் டூ அ லாட் ஆஃப் ஃபில்டரிங். எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஒரு ஈவெண்ட் சோர்ஸ்ல இருந்து எனக்கு வந்த விஷயங்கள்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் சே IAMல இருந்து வந்த ஈவெண்ட்ஸ்லாம் இங்கே நான் பார்க்கணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ஃபில்டர் இட் டவுன். இதில் ஏன் இதில் எதுவுமே ஈவெண்ட்ஸ் காமிக்கல அப்படின்னா we can just go and check the date. ஸோ லாஸ்ட் கஸ்டம் ரேஞ்ச் ஒன்று கொடுத்துப்போம். மேபி அப்சல்யூட் ரிலேட்டிவ் ரேஞ்ச் அப்படின்னா நீங்கள் அது டைமிங்கில் காமிக்கும். இதுவே நீங்கள் வந்து ஒரு அப்சல்யூட் ரேஞ்ச்னா இந்த டேட் இந்த டைம் அப்படின்ற மாதிரி நம்ம அப்சல்யூட் ரேஞ்ச் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு 31st இருந்து 2nd வரைக்கும் இருந்த விஷயங்கள் வேணும், அப்சல்யூட் ரேஞ்ச் வேணும் அப்படின்னா ஐ கேன் ஆல்சோ கோ அண்ட்
சேஞ்ச் இட் அண்ட் தென் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டைம் ஜோனில் வந்து ஈவெண்ட் வேணுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து இந்தியா ரீஜனில் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இந்தியா ரீஜன் டைம் ஜோனுக்கு நீங்கள் மாற்றிக்கங்க இதில் இந்த ட்ராப் டவுனில். ஸோ தட் இட் வில் பி ஈஸியர். இல்லாட்டி நீங்கள் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஈவெண்ட் சோர்ஸ் வந்து ஐஏஎம்ல இருந்து நம்ம எதுவும் பண்ணலையா? ஓகே, லெட் மீ ஜஸ்ட் சே எஸ்எஸ்எம்ல இருந்து என்னென்ன ஈவெண்ட்ஸ் வந்ததுன்னு பார்க்கணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் சர்ச் ஃபார் இட். ஓகே, ஜஸ்ட் அ செகண்ட். இது வந்து வித்தவுட் ஃபில்டர் நம்ம ஒரு தடவை பார்த்துருவோம். ஏன்னா அவங்க வந்து என்ன ஃபார்மேட்ல வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது. லெட் மீ ஜஸ்ட் க்ளோஸ் திஸ். ஸோ ஈவெண்ட் சோர்ஸ் வந்து எஸ்எஸ்எம் லாக்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஓகே, ஃபைன். ஓகே, ஃபைன். இப்போ வந்துருச்சு. ஓகே, மேலே ஏதோ வந்து இந்த இடத்துல ஃபில்டர் இருந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து என்ன யூசர் அக்கௌண்ட் என்ன சோர்ஸ் அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இந்த பர்டிகுலர் யூசரில் நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா ஐ கேன் ஆல்சோ கோ அண்ட் ஃபில்டர் இட் பை யூசர் நேம். இப்போ யூசர் நேமில் வந்து நேற்று நம்ம ஆண்டோன் ஒரு யூசர் வச்சு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணோம். ஸோ அது மட்டும் வேணும்னா நம்ம அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். யூசர் நேம் ஆண்டோ வச்சு நேற்று நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, சந்திரான் ஒரு யூசர் கிரியேட் பண்ணி அதை குரூப்ல ஆட் பண்ணோம். விமல் பக்கெட் 01, விமல் பக்கெட் 002 இந்த மாதிரிலாம் இந்த விஷயங்களை வந்து AWS கமாண்ட் லைன் வழியா நம்ம we have created all these things. நேற்று நம்ம அது பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ ரூட் அக்கௌண்ட் வழியாக என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க, ஸோ அதை ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் ஃபில்டர் இட் பை டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய காலம்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எந்த ஈவெண்ட் சோர்ஸ் உங்களுக்கு கிளவுட் ட்ரெயிலேருந்து வரது வேணுமா இல்லை எஸ்எஸ்எம் ஐஏஎம்மா அப்படின்றது யூ கேன் ஃபில்டர் இட். இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஈவெண்ட் ஐடி தெரியும் இல்லை ஈவெண்ட் நேம் தெரியும் இல்லை வந்து புட் பக்கெட் ஆர் டெலிட் பக்கெட் ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் AWS ஆக்சஸ் கீயை வச்சு பண்ண ஈவெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஃபில்டர் இட் பை தீஸ் ஆட்ரிபியூட்ஸ், லுக்அப் ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வழியாக நீங்கள் யூ கேன் ஃபில்டர் அண்ட் ஃபைண்ட் அவுட் ஸ்டப்ஸ். ஸோ இதிலே வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. 10 நாள் இல்லை 1 மாதம் 2 மாதம் இல்லை 1 வருஷம் டேட்டாலாம் நம்ம அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா தென் அத்தனா வழியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம அத்தனா அந்த டேட்டா ரிலேட்டட் டாபிக்ஸ் நம்ம எதுவும் இன்னும் பார்க்கல. ஸோ அத்தனானா என்ன, க்ளூனா என்ன அப்படின்றது வந்து மேபி லேட்டர் செஷனில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் அட்வான்ஸ் ட்ரபிள் ஷூட்டிங் அனாலிசிஸ்லாம் பண்ணோம் அப்படின்னா AWSல நேட்டிவாக உங்களுக்கு இந்த அத்தனா query ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி அனாலிசிஸ் ஆர் ட்ரபிள் ஷூட்டிங்க்கு வந்து இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். பட் பேசிக்காக வந்து உங்களுக்கு ஒரு நேற்று நடந்த இஷ்யூ ஆர் ஒரு நாள் ப்ராப்ளம் இல்லை இப்போ இமீடியட்டாக வந்து நம்ம ஏதோ ஒரு ரோல் பேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் இந்த பேசிக் இங்கேருந்தே நம்ம செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பர்டிகுலர் பெரிய ரூட் காஸ் அனாலிசிஸ் வந்து லாஸ்ட் 2 மாதம் நடந்த இது கேட்குறாங்க இல்லை ஆடிட்டிங் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க அப்படின்னும் போது தான் நம்ம அத்தனா க்ளூ ஆர் கிராலர் அந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பட் அதுக்குமே நான் ஒரு டெமோ ரெடி பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு இந்த மாதிரியான பேசிக் லெவல் ஆஃப் செக்ஸ் அண்ட் இதுவே போதும் ஆஸ் எ கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியருக்கு. ஸோ லெட்ஸ் சி வேற ஏதாவது புது ஈவெண்ட்ஸ் ஏதாவது வருதா நம்ம கேப்சர் பண்ண வைக்கலாம். மேபி லெட்ஸ் ஸ்டார்ட் டூயிங் சம்திங். ஸோ கிளவுட் வாட்ச் லாக் குரூப்ல வந்து லாக்ஸ் ஏதாவது வருதான்னு பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி கப்புள் ஆஃப் மினிட்ஸ் உங்களுக்கு லாக் வந்துட்டே இருக்கு. லைவாக வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடந்தது, இப்போ நான் கிளவுட் ட்ரெயிலில் பண்ணது எல்லாமே உங்களுக்கு இங்கே லாக் ஆக ஆரம்பிக்குது. ஓகே ஃபைன். எப்பயுமே இந்த கீழே பாட்டமில் இருக்கிறத வந்து பாருங்கள், இதுதான் இப்போ லேட்டஸ்ட் இது. மேபி லெட்ஸ் ட்ரை அண்ட் டூ சம்திங்.
நேத்தி ஓப்பன் பண்ண கமாண்ட் ப்ராம்ப்ட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன்ல. ஓகே, ஸோ லெட் மீ ட்ரை டு delete இந்த பக்கெட்லாம் delete பண்ண ட்ரை பண்ணலாம் மேபி, அண்ட் ஐ கேன் ஆல்சோ ட்ரை அண்ட் கிரியேட் சம்திங். ஓகே, இது ஆல்ரெடி delete பண்ணிட்டோம். Sometimes it will take. Okay, maybe let us go and create a new bucket, new tablet. ஓகே ஃபைன். ஸோ ஒரு பக்கெட் delete பண்ணிட்டோம், ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இது ஏன் இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல, லோட் ஆகுது. இட் இஸ் டேக்கிங் சம் டைம். மேபி லெட்ஸ் கிவ் இட் அ ரெஃப்ரெஷ். சண்டே AWS பக்கெட் கிரியேட் ஆயிடுச்சு. ஃபைன், ஓகே, லெட் இட் டேக் இட்ஸ் டைம். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த லாக்ஸ்லாம் கொஞ்ச நேரத்தில் அக்குமுலேட் ஆகணும். இமிடியேட்டாக நீங்கள் போயிட்டு செக் பண்ணீங்க அப்படின்னா கிளவுட் ட்ரெயிலோடைய லைவ் ஈவெண்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு வித்தின் 5 minutes வந்து பார்க்க முடியும். சம்டைம்ஸ் வந்து லாக் குரூப்பில் அண்ட் தென் S3 பக்கெட்டில் லாக்ஸ் வந்து நீங்கள் அக்குமுலேட் ஆகுதான்றதை பார்க்கறதுக்கு வந்து இட் வில் டேக் சம் டைம். ஓகே, ஏன்னா வந்து நான் 15 minutes வரைக்கும் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு லிஸ்ட் பக்கெட் இதெல்லாமே இங்கே உங்களுக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ என்னென்ன ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்றத இங்கே பார்க்க முடியும். ஸோ கெட் பக்கெட், லிஸ்ட் பக்கெட், ஸோ விஷயங்கள்லாம் நமக்கு ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது லைவாக இருந்தாலும் சம்டைம்ஸ் இட் மை டேக் அப் டு 5 minutes. நீங்கள் பிஸி டேஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் டேக் மோர் டைம். ஓகே, ஐ வில் ஜஸ்ட் ஃபில்டர் எடுத்து விட்டுருவோம். லெட் மீ ஈவெண்ட்டோடைய சோர்ஸ் வந்து S3. ஓகே, ஸோ லிஸ்ட் பக்கெட், கெட் பக்கெட், delete பக்கெட் வந்துருச்சு. ஸோ விமல் பக்கெட் 001 வந்து நம்ம delete பண்ணது இந்த இடத்துல இருக்கு. ஸோ அதே மாதிரி இட் ஷுட் ஆல்சோ ஹேவ் தட் கிரியேட் பக்கெட் சம்வேர். ஓகே, இது வரலனாலும் கொஞ்ச நேரத்தில் இட் வில் கெட் அக்குமுலேட்டட். பட் இது வந்து நமக்கு லெட்ஸ் சே கிளவுட் வாட்ச்ல வந்துருச்சான்னு பார்க்கலாம். ஸோ கிளவுட் வாட்ச்ல வந்து இந்த இடத்துல கீழே உங்களுக்கு அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்கும். யூ கேன் ரெஃப்ரெஷ். ஸோ லாஸ்ட் 30 minutes நடந்தது பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ டூ தட். எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க. ஸோ S3ல இருந்து ஈவெண்ட் வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், S3 ரெக்வெஸ்ட் பேராமீட்டர், ரெஸ்யூம். ஸோ எல்லாமே S3 ஈவெண்ட்ஸ் தான் வர ஆரம்பிக்குது. ஏன்னா வந்து வி ஹவ் டன் சம் S3 ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ கிளவுட் வாட்சுக்கு உங்களுக்கு ரொம்ப குயிக்காகவே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ யூ கேன் கோ அண்ட் ஃபைண்ட் இட் அவுட் என்ன எங்கள் இடத்துல லிஸ்ட் பக்கெட் பண்ணியிருக்கிறோம். தென் இதில் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும் ஈவெண்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல விமல் பக்கெட் 2 வந்து நம்ம டெலிட் பண்ணது வந்து இங்கே செக் ஆகுது. இது 002 வந்து நம்ம வி ஹவ் ஓப்பன் இட். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு டீட்டெயில்டாக இருக்குது பாருங்கள். ஸோ ஈவெண்ட்டோடைய கம்ப்ளீட் வெர்ஷன், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம், அதில் எந்த பக்கெட்டை ஓப்பன் பண்ணுறோம், என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பர்ஃபார்ம் பண்ணுறோன்றது ரொம்ப டீட்டெயில்டாக உங்களால் ட்ரபிள் ஷூட்டிங்கால் பண்ண முடியும். நம்ம அதை டைம் டியூரேஷன் இங்கே கொடுத்துக்கலாம். 2 விதமான டைம் டியூரேஷன் இங்கே செட் பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம லாஸ்ட் 30 minutesலாம் அந்த இஷ்யூ நடந்தது, இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் ஃப்ரேமில் நடந்தது அப்படின்னா இந்த இடத்துல அப்சல்யூட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்க சொல்கிறாங்க இந்த 2 நாளில் தான் இந்த இஷ்யூ நடந்தது அப்படின்னா இந்த 2 நாள் ஸ்டார்ட் அண்ட் எண்ட்
டைம் நீங்கள் அப்சல்யூட் ரேஞ்சில் கொடுத்து யூ கேன் ஃபில்டர் இட் பை தட். ரிலேட்டிவ்னா லாஸ்ட் 10 நிமிஷம் இல்லை லாஸ்ட் 2 நாள் இல்லை லாஸ்ட் ஒரு வாரம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரிலேட்டிவ் செலெக்ஷனும் பண்ணலாம், இல்லை அப்சல்யூட் செலெக்ஷனில் போயிட்டு ரேஞ்சும் நம்ம கொடுத்து யூ கேன் ஃபில்டர் த லாக்ஸ். இப்போ நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது என்னன்னா, அது ஒரு பர்டிகுலர் சைஸ் ரீச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு புது புது ஃபோல்டர்ஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால வந்து ஜென்ரலாக இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த நம்பர்ஸ் இங்கே கிரியேட் ஆகிட்டே வருது பாருங்க. அதில் லேட்டஸ்ட் டைம் ஸ்டாம்ப் எதில் வந்து லாஸ்ட் ஈவெண்ட் நடந்ததோ இந்த டைம் ஸ்டாம்ப் வச்சு யூ கேன் கோ அண்ட் செக் இட் அவுட். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக அனாமலி டிடெக்ஷன் ஆப்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம நார்மல் ட்ரெண்ட் தாண்டி நார்மல் பேட்டர்னை தாண்டி புதுசாக ஏதாவது ஈவெண்ட்ஸ் ஜென்ரேட் ஆகுது, இல்லை ஸ்பெசிஃபிக்காக வந்து அன்யூஷுவலாக இதை பிஹேவியர் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா இது நீங்கள் கிளவுட் வாட்ச் லெவல்லையும் நீங்கள் எனேபிள் பண்ண முடியும். ஸோ கிளவுட் ட்ரெயிலே இன்சைட் ஈவெண்ட் இருக்கு. பட் கிளவுட் வாட்சுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே நீங்கள் அனாமலி டிடெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த அன்யூஷுவல் பேட்டர்ன் அன்யூஷுவல் ட்ரெண்ட்லாம் ஆட்டோமேட்டிக்காக டூல் வழியாகவே நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் கிரியேட் அனாமலி டிடெக்டர். அனாமலி டிடெக்டர் வந்து ஒரு பர்டிகுலர் லாக் குரூப் லெவலில் வந்து இந்த லாக் குரூப் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் இம்பார்ட்டன்டான லாக் குரூப் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் போயிட்டு அனாமலி டிடெக்ஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். எய்தர் யூ கேன் கிரியேட் இன்சைட் ஈவெண்ட் ஃபார் ஆல் த ஆக்டிவிட்டீஸ், இல்லை எனக்கு வந்து பர்டிகுலர் அப்ளிகேஷனுடைய பர்டிகுலர் லாக் குரூப்ல எனக்கு அனாமலி டிடெக்ஷன் வேணும்னாலும் வந்து நம்ம கிளவுட் வாட்ச் லெவல்ல வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இன்சைட் ஈவெண்ட்ல எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா அது எல்லா ஈவெண்ட்ஸ் உங்களுடைய AWS பிளாட்ஃபார்ம் நடக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸ்மே அங்கே வந்து அனாமலி டிடெக்ஷன் எனேபிள் ஆகிடும். அது இட் வில் பி அ கைண்ட் ஆஃப் லிட்டில் ஹையர் காஸ்ட். வேறஸ் இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷனில் ஸ்பெசிஃபிக் லாக் குரூப்க்கு மட்டும் அனாமலி டிடெக்ஷன் வேணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ தட் இட் வில் பி கம்பேரிட்டிவ்லி சீப்பர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூ கேன் எனேபிள் லாக்ஸ் செக் பண்ணுங்க. இந்த மாதிரி லாக்ஸ் எல்லாம் அக்குமுலேட் ஆகுதா, S3 பக்கெட்டுக்கு வந்து புதுசாக லாக்ஸ் வந்து வர ஆரம்பிக்குதா என்னன்றது இங்கே போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் ஆல்சோ குவிக்லி செக் தட். இது கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தேர் ஆர் சான்சஸ் ஆஃப் டைம் டிலே. மற்ற ஃபோல்டர்லாம் உங்களுக்கு மோஸ்ட்டாக எம்டியாக தான் இருக்கும். இப்போ ஈஸ்ட் US வெஸ்ட்லாம் போறீங்க அப்படின்னா அதுக்குள்ள தேர் வில் நாட் பி எனி கண்டென்ட். பிகாஸ் நம்ம எதுவுமே மெயினாக அது கிரியேட் பண்ணல, ரொம்ப பேசிக்கான ஒரு கண்டென்ட் தான் இங்கே கிரியேட் ஆயிருக்கு. வேறஸ் நம்மளுடைய ரீஜன் வந்தீங்க அப்படின்னா US ஈஸ்ட் 1ல வந்து நிறைய கண்டென்ட் வந்து உங்களுக்கு அக்குமுலேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும் இந்த டேட்டுக்கு. பாருங்க நிறைய ஃபைல் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பெசிஃபிக் ஃபைலில் போயிட்டு யூ கேன் கோ அண்ட் செக் S3 ரிலேட்டடாக ஃபில்டர் பண்ணுறது. இல்லை நீங்கள் அது தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணாலும் பண்ணலாம். இல்லை நேட்டிவாக AWSலேயே வந்து கிளவுட் ட்ரெயில் வியூவர்னு ஒரு டூல் இருக்கு, இல்லை லாகின்னு ஒரு டூல் இருக்கு. இந்த டூல்ஸ்லாம் வச்சு நீங்கள் யூ கேன் அனலைஸ் இட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து இந்த டூல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லாகின் ஒரு டூல் இருக்கு. ஓகே, இது வந்து லாக் வியூவர் டூல். ஸோ ஒரு சில நமக்கு கிடைக்கக்கூடிய லாக் அனாலிசிஸ்க்கு வந்து லாகி யூஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டி வந்து சம் லாஜிக்னு ஒரு டூல் இருக்கு. ஒரு சில என்டர்பிரைஸ்லாம் போனீங்க அப்படின்னா தே வில் பி யூசிங் அலர்ட் லாஜிக் ஆர் ஸ்ப்ளங்க், டேட்டாடாக் அந்த மாதிரி அட்வான்ஸ்டு லைசன்ஸ்டு டூல் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய ஓப்பன் சோர்ஸ் இந்த லாகி சம் லாஜிக் இதெல்லாம் வந்து ஃப்ரீ டூல் தான். இதெல்லாம் ஓப்பன் சோர்ஸ் டூல். ஓப்பன் சோர்ஸ் டூலே நீங்க யூஸ் பண்ணலாம். லாக் சி கூட சில கிளையன்ட் யூஸ் பண்ணுவாங்க. லாக் சிங்களா இசட்ல லாக் இசட் logz.io. ஓகே, லாக் இசட் logz.io. ஓகே ஃபைன். ஒரு இஸ்ரேல் பேஸ்ட் கம்பெனி. ஓகே ஓகே. ஓ ஃப்ரீ ட்ரையல் இருக்கு, பட் ஆனா லைசென்ஸ்டு தான் இது. ஓகே. நான் ஒர்க் பண்ற ஒரு அட்வான்ஸ் கஸ்டமர் வந்து they are using logz. ஓகேங்க, ஷூர் பர்ஃபெக்ட். ஸோ அதை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாடாக் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்ப்ளங்க் யூஸ் பண்ணுறாங்க. பட் கஸ்டமர்ஸ் வந்து ஓவர் இஸ் ஓப்பன் சோர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுற கம்பெனிஸ் வந்து தே கோ ஃபார் மேபி ஐ வில் நல்ல டூல்ஸ் வந்து எக்ஸாம்பிள் நாங்கள் கொடுத்துப்போம். ஸோ லாக் அனாலிசிஸ்க்கு வந்து டேட்டாடாக் இஸ் a very good tool. And then you can go for Splunk. அவர் சொல்கிற மாதிரி logz.io அதிலே ஃப்ரீ ட்ரையலும் இருக்குது போல இருக்கு. ஸோ யூ கேன் ட்ரை தட். பட் சம் லாஜிக், லாகி இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. தேர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டூல். பட் அது எந்த மாதிரியான ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு எந்த லெவலில் உங்களுக்கு காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத பேஸ் பண்ணி யூ கேன் கோ ஃபார் இட். ஈவன் வந்து பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் லைக் Accenture, Deloitte அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களே அவங்களுடைய ஓன் நேட்டிவ் டூல்ஸ்லாம் தராங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்து Accenture-உடைய SIEM சொல்யூஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த SIEM லாக்ஸ் இல்லை வந்து ஜென்ரலாக வரக்கூடிய செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் அவங்க கேப்சர் பண்ணி உங்களுக்கு சர்ச் பண்ணி கொடுக்கறது, இல்லை வந்து அலர்ட்ஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணி கொடுக்கறது வந்து நேட்டிவாகவே அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து ஏதோ ஜாப் ரிலேட்டட் திங். பட் லெட் மீ அடாப்டிவ் டிடெக்ஷன்
Accenture SIEM tool. ஸோ அவங்களுடைய நேட்டிவ் டூலே வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அந்த ப்ராடக்ட் வந்து இன்கேஸ் உங்களுக்கு ஓகே சில கம்பெனிஸ்ல அது யூஸ் பண்றாங்க. லெட் மீ ஷோ யூ த செக்யூரிட்டி இன்சிடென்ட். ஸோ டிலைட்லேயுமே இருக்கு, அசென்ச்சர்லையுமே இருக்கு. இருங்க, SIEM டூல் பை ஸோ அது ஜாப் சர்ச்சுக்கு தான் டைரெக்டாக போகுது. அது மேபி இன்டர்நெட்டில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு தெரியல. பட் அவங்க தே ஆல்சோ ஹேவ் தேர் ஓன் நேட்டிவ் SIEM டூல். அதில் கூட நம்ம வி கேன் இன்டெகிரேட் அண்ட் டூ இட். சில கஸ்டமர் வந்து AWS உடைய செக்யூரிட்டி லேக் யூஸ் பண்ணுறாங்க. சில கஸ்டமர்ஸ் வந்து தே ஆர் கோயிங் ஃபார் அஷ்யூரோடைய சென்டினல் டூல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி செக்யூரிட்டி ஸ்பெசிஃபிக்காக நம்ம யூ கேன் கோ ஃபார் தேர்ட் பார்ட்டி டூல். வெறும் இல்லாமல் லாக் அனாலிசிஸ் பண்ணணும், லாக் வியூ பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் தீஸ் டூல்ஸ். ஓகே, ஸோ கிளவுட் ட்ரெயிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரியான API கால்ஸ், APIயில் வரக்கூடிய எரர்ஸ் எல்லாமே கேப்சர் பண்ணணும். சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட், அன்சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட், வாட் எவர் கிரானுலர் லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கிளவுட் ட்ரெயில் இது பண்ணலாம். பை டிஃபால்ட்டாக ட்ரெயில் வந்து யூ வில் கெட் அப் டு 3 months வரைக்குமே உங்களுக்கு டிஃபால்ட்டாக கிடைச்சிரும். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், எந்த ஒரு அடிஷ்னல் காஸ்ட்டும் இல்லாமல் யூ கேன் கெட் தோஸ் லாக்ஸ். பட் இது வந்து இட் இஸ் லிமிட்டெட் டு மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட் மட்டும்தான். இல்லை எனக்கு இன்சைட் ஈவெண்ட் வேணும், டேட்டா ஈவெண்ட் வேணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கோ அண்ட் எனேபிள் இட். சில ஆர்கனைசேஷன்ல வந்து இன்சைட் ஈவெண்ட் வந்து எல்லாத்துக்குமே வேணும்னா எனேபிள் பண்ணுவாங்க. பட் சில கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னுடைய பிசினஸ் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு மட்டும் நான் அனாமலி டிடெக்ஷன் வேணும், இன்சைட்ஸ் வந்து டீடைல்டா தேவைப்படுது அப்படின்னா நீங்க கிளவுட் வாட்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் இல்ல S3 பக்கெட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ஃபேவரைட் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்க அனாமலி டிடெக்ஷனோ இல்ல வந்து செக்ஸோ வந்து நம்ம broaden பண்ணிக்கலாங்க. So let us go and quickly have a look into it. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளவுட் ட்ரெயிலை பொறுத்த வரைக்கும் AWS உடைய ஆப்ரேஷன்ஸ், செக்யூரிட்டி, கவர்னன்ஸ், கம்ப்ளைன்ஸ் அண்ட் ரிஸ்க் ஆடிட்டிங் டூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ AWS பிளாட்ஃபார்ம் லெவலில் நடக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸும் உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கன்சோலில் இல்லை கமாண்ட் லைன் வழியாக SDK API வழியாக நடக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு இங்கே ட்ராக் ஆகுது. லாஸ்ட் 90 days ஈவெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே ட்ராக் ஆகும் பை டிஃபால்ட்டாக. டேட்டா ஈவெண்ட்டும் இன்சைட் ஈவெண்ட்டும் நம்ம தனியாக தான் எக்ஸ்பிளிசிட்டாக போயிட்டு இன்க்ளூட் பண்ணணும். பை டிஃபால்ட்டாக அது வந்து உங்களுக்கு கவர் ஆகாது அந்த ஈவெண்ட்டில். ஸோ தே ஹவ் கிவன் சம் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இதை நீங்கள் தனியாக வந்து அடிஷ்னலாக நீங்கள் அலர்ட்டிங் பண்ணுறது வந்து நம்ம பார்த்தோம் SNSல. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஓப்பன் சோர்ஸ் டூல் கூட இன்டெகிரேட் பண்ணணும், SIEM சொல்யூஷன்ஸ் ஆர் லாகிங் ஸ்ப்ளங்க் கூட இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ டூ தட். ஈவன் நீங்கள் AWS உடைய நேட்டிவ் டூல்ஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம ஓப்பன் சர்ச்சோ இல்லை எலாஸ்டிக் சர்ச்சோ யூஸ் பண்ணி அனாலிசிஸ் பண்ணலாம். இது மோர் ஃப்ரம் செக்யூரிட்டி அனாலிசிஸ் ஆர் ஆப்ரேஷன்ஸ் ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட் லெவலில் பண்ணுறது. பட் நம்ம மெயினாக வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் எங்கேருந்து ட்ராக் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு API கால்ஸ் எல்லாம் கிளவுட் ட்ரெயிலுக்கு வருது. கிளவுட் ட்ரெயிலேருந்து வர விஷயங்களை நீங்கள் Amazon S3க்கு அனுப்பலாம், இல்லை கிளவுட் வாட்சுக்கு அனுப்பலாம், இல்லை யூ கேன் டைரக்ட்லி சென்ட் இட் டு தேர்ட் பார்ட்டி SIEM சொல்யூஷன். இல்லை S3க்கு வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் யூ கேன் கோ அண்ட் ஃபில்டர் இட் டவுன் அனாலிசிஸ்க்காக. ஓகே ஃபைன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கேப்சர் ஆகுது. ஹூ மேட் த API கால், வென் வாஸ் த API கால் மேட், வாட் வாஸ் த API கால், டெலிட் பண்ணாங்களா, கிரியேட் பண்ணாங்களா, மாடிஃபை பண்ணாங்களா, எல்லாமே அங்கே வரும். என்ன ரிசோர்ஸ் மாடிஃபை ஆச்சு, ஸ்பெசிஃபிக் S3 பக்கெட் நேமோட உங்களுக்கு வரும், ஸ்பெசிஃபிக் IAM ரோலோட வரும், குரூப் நேம் எல்லாமே உங்களுக்கு அதில் வரும், என்ன ரிசோர்ஸ் என்னன்றது. அதே மாதிரி எந்த இடத்துலேருந்து கால் பண்ணாங்க, எந்த IP அட்ரஸ்லேருந்து கால் பண்ணாங்கன்ற டீட்டெயில்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே அதில் கேப்சர் ஆகும். ஒரு சாம்பிள் லாக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஈவெண்ட் நேம் வந்து ஒரு புது இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணாங்களா, இது EC2லேருந்து வந்ததா, S3லேருந்து வந்ததா, SSMலேருந்து வந்ததா அப்படின்ற மாதிரி ஈவெண்ட் சோர்ஸ் இருக்கும். நம்ம அதை லைவாகவே பார்த்தோம். ஸோ எந்த IP அட்ரஸ்லேருந்து வந்தது, எந்த ரீஜன் இம்பேக்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அதில் காமிப்பாங்க. ஸோ இது ஒரு டெர்மினேட் பண்ணுறோம், இல்லை ஒரு அன்ஆத்தரைஸ்ட் ஆக்டிவிட்டி ஏதாவது நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு இதில் வர ஆரம்பிக்கும். ஸோ கிளவுட் ட்ரெயிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூ ஹேவ் ஆப்ஷன் டு கோ அண்ட் கேப்சர் ஆல் த லாக்ஸ், யூ ஹேவ் ஆப்ஷன் டு கோ அண்ட் இன்டெகிரேட் வித் தேர்ட் பார்ட்டி டூல்ஸ். முக்கியமாக உங்களுக்கு தேவையான லீகல், செக்யூரிட்டி, ஆடிட்டிங் அண்ட் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த டூல் வழியாக நம்ம மீட் அவுட் பண்ணலாம். ஈவன் நிறைய ஆர்கனைசேஷன்ஸில் வந்து இந்த PCI ஸ்டாண்டர்ட்ஸ், FedRAMP ஆர் ISO, SOC 2 இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய டிஃப்ரெண்ட் லாகிங் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் மீட் அவுட் பண்ற மாதிரி தான் கிளவுட் ட்ரெயில் இஸ் டிசைன்ட். ஸோ தட் உங்களுக்கு தேவையான லாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூ ஆர் கெட்டிங் இட் இன் ஒன் சிங்கிள் பிளேஸ். ஸோ மேனேஜ்மெண்ட், டேட்டா அண்ட் இன்சைட் ஈவெண்ட்ஸ்
ஸோ இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்கா இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல? ஸோ ஜிமெயில் வரைக்கும் நம்ம எஸ்என்எஸ் டாபிக்ல அனுப்புறது நம்ம பார்த்துருந்தோம். ஸோ மேபி இது வந்து ரீஜன் ஸ்பெசிஃபிக்கா தனியா பார்க்க வேண்டாம். இட்ஸ் குளோபல் குளோபல் ஆப்ஷன் தான். பட் அது ரீஜன் லெவல்ல வந்து உங்களுக்கு அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்கும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி இட் இஸ் ரீஜனல் சப்ஸ்கிரிப்ஷன் தான். டைரக்டா போயிட்டு யூ கேன் கோ அண்ட் எனேபிள் இட். இப்ப என் கஸ்டமர் கிளையண்ட் வந்து சே தே ஆர் ஆபரேட்டிங் அவுட் ஆஃப் 3 ரீஜன்ஸ் வச்சுக்கோங்க ஏடபிள்யூஎஸ்ல. சோ அந்த 3 ரீஜனுக்கும் தனித்தனி கிளவுட் ட்ரையல் போய் நான் பார்க்கணுமா, இல்ல would all that accumulate in எனக்கு சிங்கிள் பேன் ஆஃப் கிளாஸ்ல ஆல் த 3 ரீஜன்ஸோட எல்லாமே அங்க வருமா? இல்ல, இது எல்லாமே உங்களுக்கு சென்ட்ரலைஸ்டா அக்குமுலேட் ஆகும். பட் இங்க இருந்து உங்களுக்கு அது ஃபில்டர் ஆகும்போது வந்து உங்களுக்கு இட் கெட்ஸ் ஸ்பிளிட் இன்டு ரீஜன் வைஸ். இந்த இடத்துல நமக்கு ஒரு ரீஜனுக்கு தனித்தனியா வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிட்டு உங்களுக்கு அக்குமுலேட் ஆகும். பட் நீங்க கிளவுட் ட்ரையல்ல இந்த லாஸ்ட் 90 days லாக்ஸ் பாக்குறதுக்கு வந்து எந்த ஒரு செக்ரிகேஷனும் இல்லை. வேறஸ் நீங்க ஒரு கிளவுட் வாட்ச்லயோ இல்ல S3 பக்கெட்லயோ ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா அது நீங்க ரீஜன் ஸ்பெசிஃபிக்கா போயிட்டு அக்குமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஓகே. இல்ல ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி மெயினா நம்ம ஆபரேஷன்ஸ்ல திடீர்னு ஒரு அவுட்டேஜ் வருதுன்னா வாட் சேஞ்ச் வாஸ் பெர்ஃபார்ம்ட் வேர் அப்படிங்கறத நம்ம மெயினா கரெக்ட். ஆமா ஆபரேஷன்ஸ் டீம்ல போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இங்க ஃபில்டர் பண்ணலாம். இல்லாட்டி நீங்க 90 days ஈவெண்ட் வச்சு மேனேஜ் பண்றீங்க அப்படின்னா லுக்அப் ஆட்ரிபியூட்ஸ் வச்சு நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் லெட்ஸ் சே மும்பை போறேன் அப்படின்னா மும்பைல வந்து இங்க எடுத்த உடனே இந்த இடத்துல ரீஜன் வந்து உங்களுக்கு இங்க ஃபில்டர் ஆயிடுது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ரீஜன் ஃபில்டர் ஆகும்போது இப்போ இந்த மும்பையில் நடந்த ஈவெண்ட்ஸ் தான் இங்கே பை டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு இங்கே லிஸ்ட் டவுன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நீங்கள் எனக்கு எந்த ஃபில்டரும் வேணாம் அப்படின்னா இங்கேருந்தே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் என்ன மாதிரியான ஃபில்டர்ஸ் இங்கே எந்த ரீஜனுக்கு வந்து அப்ளை ஆயிருக்கு என்னன்ட்டு. ஓகே. ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். CSV ஃபார்மேட்டில் இல்லை ஜேசன் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் மேனுவலாக எக்ஸல் ஷீட்டில் போயிட்டு நான் ஃபில்டர் பண்ணுறேன், எனக்கு எக்ஸலில் நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் தெரியும் அப்படின்னா தென் இந்த கம்ப்ளீட் லாக்ஸை நீங்கள் CSV ஃபைலில் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு உங்களை லோக்கல் எக்ஸலில் கூட நீங்கள் ஃபில்டர் டவுன் பண்ணி ட்ரபிள் ஷூட் பண்ணலாம். ஓகே ஃபைன், லெட்ஸ் சீ. ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெகிரேஷன் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் டூல் கூட SIEM, Azure Sentinel ஆர் தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸோடைய டூல்ஸ் கூட இன்டெகிரேட் பண்ணாலும் இன்டெகிரேட் பண்ணலாம். பட் நீ நேட்டிவாக வந்து ஜென்ரலாக தே வில் இன்டெகிரேட் வித் கிளவுட் வாட்ச் அண்ட் தென் S3 ஆர் எல்ஸ் கிளவுட் ட்ரைல்லே வந்து நேட்டிவாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஓகே ஃபைன். ஸோ பை டிஃபால்ட்டாக வரக்கூடிய மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து ஃப்ரீ. அடிஷ்னலாக நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ரா ட்ரையல்ஸுக்கு தான் நீங்கள் காஸ்ட் பே பண்ணணும். அதே மாதிரி இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம கண்டென்ட் அக்குமுலேட் ஆக உங்களுக்கு கெப்பாசிட்டி வைஸ் வந்து ப்ரைஸிங் மாறும். ஸோ ரொம்ப அதிகமான கெப்பாசிட்டி போகும்போது உங்களுக்கு அந்த டியருக்கு ஏற்ற மாதிரி காசு வந்து உங்களுக்கு கம்மியாகிட்டே வரும். ஃபர்ஸ்ட் 5 TB வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் இருக்கும். அடுத்த செட் ஆஃப் 20 TB வந்து ப்ரைஸ் கம்மியாகும். இன்னும் அதிகமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ப்ரைஸிங் கம்மியாகும். த மோர் யூ ஸ்டோர் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாப் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ சேம் லைக் தட் ஒரு மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட்டுக்கும் காஸ்ட் தனியாக இருக்கும். ஏன்னா மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட் தான் நமக்கு எசென்ஷியல். ஸோ அதை எனேபிள் பண்ணும்போது ப்ரைஸிங் வில் பி லிட்டில் எக்ஸ்ட்ரா. மற்ற ஈவெண்ட்ஸ், டேட்டா ஈவெண்ட்ஸோ இல்லை இன்சைட் ஈவெண்ட்ஸ் வந்து ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ 10 cents per 1 lakh டேட்டா ஈவெண்ட்ஸ், அதே மாதிரி 35 cents per 1 lakh இன்சைட் ஈவெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு ப்ரைஸிங் மாறும். ஸோ எல்லா ஈவெண்ட்டுக்கும் சேம் காஸ்ட் கிடையாது. ஸோ மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் செப்பரேட் காஸ்ட். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் காப்பி வந்து எப்பயுமே ஃப்ரீ தான். ஓகே, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் காப்பி தான், அதுக்கு எதுவும் ப்ரைஸிங் எதுவும் கிடையாது. வேறஸ் நீங்கள் அடிஷ்னலாக எத்தனை நம்பர் ஆஃப் காப்பீஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும், எத்தனை நம்பர் ஆஃப் எக்ஸ்ட்ரா லாக் அக்கௌண்ட்ல ஸ்டோர் பண்ணுறோமோ அதுக்கு தான் நம்ம வி ஹேவ் டு பே எக்ஸ்ட்ரா. தட் டூ வந்து 1 lakh மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட்டுக்கு வந்து $2 வரும். வேறஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கும் மற்ற டேட்டா ஈவெண்ட்ஸ் அண்ட் இன்சைட் ஈவெண்ட்ஸ்லாம். ஓகே, ஸோ ஃபைன். The pricing example. Okay, to summarize, cloud trail பொறுத்த வரைக்கும் there are a lot of advantages, especially from cloud operations team பொறுத்த வரைக்கும் you can use it as a very useful tool for operations and troubleshooting. Almost எல்லா AWS services, majority of the AWS services வந்து support பண்றாங்க. There are very limited excluded services. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெகுலரா கஸ்டமர் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா AWS services it is almost covered. Then user level activity நமக்கு கேப்சர் ஆகும். எந்தெந்த ரிசோர்சஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் பண்றாங்க அந்த விசிபிலிட்டி வரும்.
வாட் எவர் டூல் வி யூஸ், அதாவது கன்சோல்ல பண்ணாலும் சரி, ஏபிஐல பண்ணாலும் சரி, எஸ்டிகே வச்சு பண்ணாலும் சரி, எவ்ரி திங் வில் கெட் ட்ராக்ட். நேற்று நம்ம ஐஏஎம்ல சிஎல்ஐல கிரியேட் பண்ணதும் நம்ம பார்க்க முடிஞ்சது, கிளவுட் ஷெல்ல கிரியேட் பண்றதும் நம்மளால அந்த இடத்துல லாக்ல வந்தது. ஈவன் கன்சோல்ல போயிட்டு நம்ம கிராஃபிக்கலா கிரியேட் பண்றது, டெலிட் பண்றது கூட நம்மளால அங்க வியூ பண்ண முடிஞ்சது. ஸோ இட் இஸ் அ வெரி பவர்ஃபுல் இன்சிடென்ட், ஈவெண்ட் அண்ட் செக்யூரிட்டி அனாலிசிஸ் டூல். ஸோ செக் பண்ணுங்க இந்த டூல்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்ட்டு ஃபெமிலியர் ஆகுங்க. இட் வில் பி மச் யூஸ்ஃபுல். ஸோ ஒரு பிரேக் எடுத்துட்டு வந்துட்டு we can check on the next topic, SNS and CloudWatch பத்தி பார்க்கலாம். ஓகே, இதுல கிளவுட் ட்ரெயில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கேளுங்க. ஸ்டான், ஒரு கொஸ்டின். கிளவுட் ட்ரைலோட சப்செட் ஆஃப் ஈவென்ட்ஸ் தான் கிளவுட் AWS கான்ஃபிக்ல வரும். அதுல ஒன்லி கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் மட்டும் வரும் இல்லையா? ஓகே. ஸோ கான்ஃபிக் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இட்ஸ் மோர் ஃப்ரம் செக்யூரிட்டி கவர்னன்ஸ் டூல். செக்யூரிட்டி கவர்னன்ஸ் அப்படின்னும் போது இப்போ ஆர்கனைசேஷன்ல ஸ்பெசிஃபிக் கான்ஃபிகரேஷன் வந்து உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய ஆர்கனைசேஷன்ல கான்ஃபிகரேஷன்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தெர் இஸ் டிசைட் ஸ்டேட் கான்ஃபிகரேஷன், டிஎஸ்சின்னு நம்ம சொல்லலாம், இதை எடுத்துக்கலாம். ஸோ டிசைட் ஸ்டேட் கான்ஃபிகரேஷன் உங்கள் ஆர்கனைசேஷனில் இப்படி தான் என்னுடைய ரிசோர்ஸஸ்லாம் இருக்கணும், இந்த ரிசோர்ஸஸில் கான்ஃபிகரேஷன்லாம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் AWS கான்ஃபிக் மூலமா அந்த செக்யூரிட்டி செட்டிங்ஸ் ஆர் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அண்ட் பாலிசிஸ்லாம் வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். ஸோ AWS கான்ஃபிக்ன்றது இட் இஸ் மோர் ஃப்ரம் கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணுற டூல். இப்போ இந்த ஆர்கனைசேஷனில் S3 பக்கெட்னா பப்ளிக்காக ஓப்பன் ஆகிருக்கவே கூடாது. இன்கேஸ் அப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இட் ஷுட் நாட் அலோ இட் டு கிரியேட். இல்லாட்டி வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் டைப் மட்டும் தான் நம்ம அலோ பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இட் கேன் ஹெல்ப் யூ டு என்ஃபோர்ஸ் பெஸ்ட் ப்ராக்டிசஸ், செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் பாலிசிஸ். கான்ஃபிக்ன்றது இட் இஸ் எ செக்யூரிட்டி கவர்னன்ஸ் டூல். ஸோ அதில் வந்து நமக்கு ஏதாவது மிஸ் மேட்ச் ஆகுது, ஏதாவது ஒர்க் ஆகலை அப்படின்னா யூ கேன் மானிட்டர் இட் யூசிங் கிளவுட் வாட்ச். அலர்ட்ஸ் வந்து வரும், கான்ஃபிக்லையுமே உங்களுக்கு காமிக்கும், கான்ஃபிக்லையுமே உங்களுக்கு இன்பில்ட்டாவே வந்து ஈவெண்ட்ஸ் அங்கே பார்க்க முடியும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் டிஃப்ரெண்ட் டூல் சர்வீசஸ் கான்ஃபிக்லேருந்து வரதும் இதில் வரும். ஆக்சுவலாக கான்ஃபிக் இஸ் ஒன் டூல், மற்றபடி இதில் எல்லா டூல்ஸ்லேருந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த 200 சர்வீசஸில் AWS கான்ஃபிக்ன்றது ஒன் ஆஃப் த டூல் ஆக்சுவலாக. ஓகே, நம்ம கான்ஃபிக் பற்றி பார்ப்போம். ஓகே, ஷூர். லெட் மீ ஸ்டாப் தி ரெக்கார்டிங் ஃபார் 10 minutes ரெக்கார்டிங். நெக்ஸ்ட் வந்து நம்ம we will explore about SNS டாபிக். SNS பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அமேசான் SNS வந்து ரொம்ப வைட் ஸ்கேலாக எல்லா ஆர்கனைசேஷன்லையுமே யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் recording is there. Okay, yeah. So SNS வந்து it is also widely used service like CloudTrail வந்து எப்படி ஆபரேஷன்ஸ் இன்ஜினியருக்கு, செக்யூரிட்டி இன்ஜினியருக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி அந்த இது வந்து நம்ம we are doing a lot of இன்சைட்ஸ் போயிட்டு நம்ம செக் பண்றோம், டூல்ல போய் லாகின் பண்ணி we are validating it, finding problems, issues. whereas SNS வந்து it notifies the individual or ஒரு set of engineers இருக்காங்க, ஒரு டீம் இருக்காங்க, இல்ல வந்து ஒரு you want to send it to